101லேருந்து 175 வரை இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின்ஸுடைய ஆன்சர் கீ பார்க்கலாம். ஓவராலாக சயின்ஸில் எப்படி எக்ஸாமில் இருக்குன்னு எப்படி கேட்டிருக்காங்க, அப்கமிங் எக்ஸாமில் எந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்ற ஒவ்வொரு வியூவும் பார்க்கலாம். பாருங்க 101. விச் ஒன் ஆஃப் த மினரல்ஸ் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் டையிங் அண்ட் பிரிண்டிங்? அது எந்த கனிமம் சாயம் ஏற்றுதல் மற்றும் அச்சிடுதலில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது? சாயம் ஏற்றுதல் அப்படின்னு வந்துட்டாவே நைட்ரேட் எடுத்துக்கலாம். லெட் நைட்ரேட் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். அடுத்து இதில் டைரக்ட் கொஸ்டின் தான். 102 பாருங்க. which of the following statements are true? எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிங்க் பிளண்ட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் பை மேக்னெட்டிக் செப்பரேஷன் ப்ராசஸ் அப்படின்றாங்க. இது கரெக்டா அப்படின்னா இது மேக்னெட்டிக் செப்பரேஷன் ப்ராசஸ் கிடையாது, நுரை மிதத்தல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. நுரை மிதத்தல் முறை தமிழ்ல எப்படி கொடுத்துருக்காங்க, காந்த பிரிப்புன்னு கொடுத்துருக்காங்க. நுரை மிதத்தல் முறைன்னு வரணும். ஃப்ளோட்டேஷன்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், இந்த ப்ராசஸில் தான் ஜிங்க் பிளண்ட் அப்படின்றத செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். அடுத்து அப்போ இது தப்பு. அடுத்து ஹெமடைட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் பை கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ். ஹெமடைட்ன்றது புவியீர்ப்பு முறையில் ஆரம்பிக்கப்படுகிறதா அப்படின்னா ஆமாம், இது புவியீர்ப்பு முறையில் தான் ஆரம்பிக்கப்படுகிறது. இது கரெக்டு தான். இது 10th புக்லேயே இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்டு, அப்படியே 10th புக்லேயே இருக்கும் சயின்ஸில். அடுத்து அலுமினியம் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன்ஸ் ஆஃப் இது அலுமினாவானா எஸ், இதுவும் கரெக்ட் தான். அடுத்து மேட் இஸ் எ மிக்சர் ஆஃப் குப்ரிக் சல்ஃபைடு அப்படின்றாங்க. மேட்ன்றது குப்ரிக் சல்ஃபைடு கிடையாது, காப்பர் சல்ஃபைடு இருக்கணும். மேட் இந்த மட்டி அப்படின்னு சொல்லலாம், மேட் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா காப்பர் சல்ஃபைடோட ஃபெரஸ் சேர்ந்து இருக்கும். இதுதான் அதோடைய அந்த மட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இது 4வது தவறு. இப்போ 2ம் 3 மட்டும் கரெக்ட். ஆப்ஷன் சி இதை கிடைக்கும். அடுத்து 103. லைஃப் ஆன் எர்த் இஸ் சோலார் பவர்டு. அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னா எஸ், கரெக்ட் தான். பூமியில் உயிரினங்களின் வாழ்க்கையானது சூரிய சக்தியால் இயங்குகிறது. அதோடைய காரணம் என்ன நினைக்கிறாங்க? இந்த காரணம் என்ன ஒவ்வொன்றா பாருங்களேன். இது உங்களுக்கு எது சரி தவறு அப்படின்றது தெரியும். உலகில் பெரும்பாலான நாடுகள் சூரிய ஒளியினை மின்சார தேவைக்காக பயன்படுத்துறதுனால பூமியில வந்து உயிரோடைய வாழ்க்கை சூரிய சக்தியால் இயங்குதுன்னு சொல்ல முடியுமா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கலாம். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் கரெக்ட். தாவரங்கள் வந்து சூரிய ஒளி மூலம் ஒளிச்சேர்க்கை செய்யுது. ஒளிச்சேர்க்கை செய்யறதுனால என்ன, நம்மளுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. அதனாலதான் பூமியில் இருக்கிற வாழ்க்கையானது சூரிய சக்தியால் இயங்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த காரணம் தான் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். இது 104. சைனைட் ப்ராசஸ். சைனைட் ப்ராசஸ்ன்றது எதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னா ஆரம். ஏயு ஃபார் என்ன, ஆரம். கோல்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், இது இப்போ சொன்னோம் ஜிங்க் பிளான்ட் சொன்னோம் இல்லையா, அந்த ப்ராசஸில் தான் அந்த ஜிங்க்ன்றதை பிரிச்செடுக்க முடியும். இது எந்த ப்ராசஸில் வருது? இப்போ 1க்கு 4 ஆப்ஷனில் பாருங்க. 1க்கு 4ன்றது இந்த ஒரே ஒரு இதில் தான் இருக்குது, ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. அதை வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்ன்றது ஜிங்க் இஜடன்எஸ், ஜிங்க் சல்ஃபைடு. அதான் அந்த ஜிங்க் பிளண்ட் இருந்துச்சு, அதுதான் அது. அடுத்து எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன், அது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம், அதுவும் அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே வந்துச்சு. ரிஃபைனிங் பண்ணுறது ஜெர்மானியம் அல்ட்ரா பியூர், மிக தூய்மையான ஜெர்மானியத்தை ரிஃபைன் பண்ணுறது தான் ஜோன் ரிஃபைனிங். அடுத்து 105 அசர்ஷன் ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜிம்னோஸ்போம்ஸ் ஆர் நேக்டு சீட் பிளான்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, இந்த அசர்ஷன் கரெக்டானா எஸ். அதாவது ஜிம்னோஸ்போமுடைய விதைகள் பார்த்தோம்னா இப்போ பைன் மரங்கள் போன்றதெல்லாம் பார்த்தோம்னா ஜிம்னோஸ்போம் தான். அதோட விதைகள்லாம் பார்த்தோம்னா நேக்டு, அதாவது திறந்த விதை தாவரங்கள். ஆஞ்சியோஸ்போம்லாம் எப்படி இருக்கும், மூடிய விதை தாவரங்களாக இருக்கும். ஜிம்னோஸ்போம் ஃபுல்லாகவே திறந்த விதை, ஓப்பனாக இருக்கும். ஜிம் வந்து எப்பயுமே ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி பைன் மரத்தை ஞாபகம் வச்சுன்னா ஜிம்னோஸ்போமுடைய ஒரு பிளான்ட், முக்கியமான பிளான்ட் பைன் ட்ரீ ஞாபகம் வச்சுக்கலாம். அதெல்லாம் எப்பவுமே வந்து நேக்டு பிளான்ட் தான். ரீசன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஓவில்ஸ் ஆர் என்க்ளோஸ்டு பை ஓவரி இன் ஜிம்னோஸ்போமிக் பிளான்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்க்ளோஸ்டா இருக்காது, அதான் இங்கே தான் நேக்டு சீட் பிளான்ட் சொல்லிட்டோம்ல. அப்போ எப்படி என்க்ளோஸ்டா இருக்கும்? அப்போ நாட் என்க்ளோஸ்ன்றது இருக்கணும். பட் இங்கே என்க்ளோஸ்ன்னு இருக்கு, அப்போ அந்த காரணம் தவறா இருக்கு. இப்போ ஏ அசர்ஷன் கரெக்டு, பட் ரீசன் ஃபால்ஸா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
The same proportions of carbon and oxygen in the carbon dioxide obtained from different source proves the law of. என்ன லான்னு இருக்கிறாங்க, இதுலயே இந்த வார்த்தை வருவாங்க. கார்பன் டை ஆக்சைடை வந்து எந்த முறையில தயாரிச்சாலும் அதுல இருக்கக்கூடிய கார்பனும் ஆக்சிஜனும், கார்பன் டை ஆக்சைடுல நம்மளுக்கு இந்த கார்பனும் ஆக்சிஜனுடைய நிறை விகிதம் மாறாம இருந்தா அதுக்கு பேர் என்னன்னா மாறாத விகிதம். இந்த 4 விதியுமே தெரிஞ்சுங்க. ஸ்கூல் 8th புக்லேயே இருக்கும். இந்த விதியை பத்தி தெளிவா சொல்லியிருப்பாங்க. 8வது சயின்ஸ் புக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த விதிகள் இருக்கும். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அந்த குறிப்பிட்ட ஏரியா தான் சும்மா ஏனோதான கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் ஆகாது. பர்டிகுலரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா எடுப்பாங்க. இந்த எழுதக்கூடிய ஒட்டுமொத்த கொஸ்டின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தாவே எந்தெந்த ஏரியாவில் கொஸ்டின்ஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்றத ஓரளவுக்கு ஒரு ரீட் பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு ஈஸியா சயின்ஸ் கொஸ்டின்ஸை ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சரி, இந்த விதிகள்லாம் யார் கண்டுபிடிச்சதுன்றதை அடிஷனலா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த விதியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க முழுசா. இந்த விதி ஒவ்வொரு விதி என்ன சொல்லுது அப்படின்னு, ஒவ்வொரு விதியும் யார் கண்டுபிடிச்சதுன்னா இது ரிச்சர்ட் தலைகீழ் விகித விதி. ரிச்சர்ட் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. பொருண்மை அழியாதது வந்து லவாய்சியர், இது எல்லாருக்குமே தெரியும், லவாய்சியர். மாறா விகித விதி பெருக்கல் விதி, இது வந்து பெருக்கல் விதி வந்து ஜான் டால்டன் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஜான் டால்டன். மாறா விகித விதி வந்து ப்ரௌஸ்ட் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ப்ரௌஸ்ட் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ரைட், அடுத்து 107 assertion reason. Detergents are more effective cleansing agent than soaps in hard water. Statement correct? Is கடின நீர்ல ஹாட் வாட்டர்ல சோப்பை காட்டிலும் டிடர்ஜென்ட் சிறப்பாக செயல்படுதா? எஸ் கரெக்ட். பழைய ஸ்கூல் புக்லேயே இருக்கு, புதிய புக்லேயே இருக்கு. காரணம் என்ன கொடுத்துருக்காங்க, டிடர்ஜென்ட்ல இந்த கால்சியமும் மெக்னீசியமும் நல்ல ஒரு வாட்டர் சொல்லிருக்கு, நல்லா நீர்ல கரையக்கூடியது, வீழ்பிடிவுலாம் ஆகாது. அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, வீழ்பிடிவு செய்வதில்லை. கரெக்ட் தான். அதனாலதான் அது சோப்பை காட்டிலும் டிடர்ஜென்ட் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அந்த காரணம் கரெக்டாக இருக்கு, சரியான விளக்கமாகவும் இருக்கு. அதெல்லாம் ஆப்ஷன் ஏ இல்லை கரெக்ட். 108 சார்லஸ் டார்வின் நம்மளுக்கு நல்லா தெரியும். எவால்வேஷன்னாவே சார்லஸ் டார்வின் தான். விக்டர் மெண்டல் இது ஜெனட்டிக்ஸ், இது நல்லா தெரியும். இதை வச்சு ஈஸியாக மேட்ச் பண்ணலாம். 1க்கு 2 இங்க பாருங்க, ஆப்ஷன்ல 2 இருக்கு. ஜான் மெண்டல் பாருங்க, கிரிக்கெட் ஜான் மெண்டல், ஜெனட்டிக்ஸ் 2வதுல 1 இருக்கும். ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி மேட்சை பாருங்க, ஏதாவது ஒரு 2 தெரிஞ்சா போதும். சில இதுலாம் 1 வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ற மாதிரி. ரைட், அடுத்து மீதி பேலன்ஸ் என்ன? ராபர்ட் கோச் மாடர்ன் பயாலஜி தான், மாடர்ன் மைக்ரோபயாலஜி. கிளென் பெர்னார்டு வந்து ஃபிசியாலஜி. அது நேராக அப்படியே வந்துடும். 109 read the following statement with reference to the fertilizers. ஃபெர்டிலைசர்ல கேள்விகள் அப்பப்போ கேட்கறது உண்டு. ஃபெர்டிலைசர் அதே மாதிரி பெஸ்டிசைட்ஸ்ல எல்லாம் வந்து இப்போ கொஸ்டின்ஸ் வந்து அப்பப்போ ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பாருங்க, ஃபெர்டிலைசர்னு எடுத்துட்டாவே, உரங்கள்னு எடுத்துட்டாவே என்பிகே தான், நைட்ரஜன் உரம், பாஸ்பரஸ் உரம், பொட்டாசியம் உரங்கள். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன் இஸ் ஹைலி எசென்சியல் ஃபார் ரேபிட் க்ரோத் ஆஃப் பிளான்ஸ். ஆமாம், ஒரு தாவரம் வந்து ரொம்ப வேகமாக வளரணும் அப்படின்னா நைட்ரஜன் சார்ந்த உரங்களை யூஸ் பண்ணாங்கன்னா, நைட்ரஜன் சார்ந்த உரங்கள்னா என்ன? இப்போ யூரியாவில் நைட்ரஜன் சார்ந்த உரங்கள் இருக்கு. நைட்ரஜன் ஹெவியா யூரியாவில் இருக்கு, 41% இருக்கு. அப்போ அது மாதிரி உரங்களை யூஸ் பண்றாங்கன்னா தாவரம் வந்து என்ன ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடையும். அவசியமானதானா? எஸ் கண்டிப்பா. அடுத்த தாவரங்களின் துரித வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் பாஸ்பேட் தேவை, இதுவும் கரெக்டு தான். வலிமையான வேர் அமைப்பு வேணுமா? பொட்டாசியம் தேவைப்படுது. 3மே கரெக்டு தான். ஆப்ஷன்ல 1, 2, 3 இருக்கணும். கரெக்ட். 110 use of hot air balloon in sports at meteorological observation is an application of. எந்த விதி சொல்லுது அப்படின்றாங்க, வானியல் ஆய்வு மையங்களில் உபயோகப்படும் அதிக வெப்ப பலூன்களில் பயன்பாடு. இந்த பயன்பாடு எந்த விதியை பேஸ் பண்ணி இருக்குன்னா, டைரக்ட் கொஸ்டின் தான், பாயில் விதியை பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ பாயில் விதினா என்ன? நியூட்டன் விதி எல்லாருக்குமே தெரியும், 3 லாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா இருக்கு. இப்போ பாயில் விதியில பாயில் விதி வந்து உங்களுக்கு கேஷியஸ் லாவில் வரும் இல்லையா? அப்போ அந்த பாயில் விதி என்ன சொல்லுது அப்படின்றதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். பாயில் விதியில நம்மளுக்கு இது எப்படி இருந்திருக்கும், இந்த விதி என்ன சொல்லுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கேஷியஸ் லான்னு சொன்னோம். கேஷியஸ் லாவில் இந்த ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வால்யூம் ஆஃப் த கேஸ். கேஸுக்கு, அதாவது இந்த வாயு இருக்கு இல்லையா, அதுக்கு வாயு அழுத்தத்துக்கு எப்பயுமே எதிர் விதத்தில் அமையும். அந்த கேசஸ் லாலே 3 லா இருக்கு. என்னென்ன லா இருக்கு?
பாயில் விதி இருக்கு, அதே மாதிரி சார்லஸ் லா இருக்கு, அவகேட்ராஸ் லா இருக்கு, லூகாஸ் லா இருக்கு. 4 லா இருக்கு இந்த கேசஸை பேஸ் பண்ணி. அதுல பாயில் விதி மாதிரி இப்போ சார்லஸ் லா இருக்குன்னா சார்லஸ் லா வந்து எப்படி இருக்கும், V/Tன்னு இருக்கும் சார்லஸ் விதி. இப்போ V/Tனா V ஃபார் வால்யூம், T ஃபார் டெம்பரேச்சர். அப்போ இந்த வால்யூம் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சராக இருக்கும் இந்த வால்யூம் ஆஃப் த கேஸ். இந்த மாதிரி அடிஷனல் பாயிண்ட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்த கொஸ்டின், ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் கிவ்ஸ். புரோட்டீன் ஹைட்ரோலிசிஸ் ஆகுது அப்படின்னா அது எந்த மாதிரி இதை கொடுக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். புரதங்கள் வந்து நீரார் பகுப்படையுது அப்படின்னா அது அமினோ அமிலங்கள் மட்டும்தான் கொடுக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே அமினோ அமிலங்கள் தான் இருக்கும் ஆப்ஷன்ல. அதுல எந்த வகையான அமினோ அமிலங்கள் கொடுக்கும் அப்படின்னா ஆல்பா போன்ற அமினோ அமிலங்கள் தான் கொடுக்கும். ஆல்பா பீட்டா காமா இருக்கு, அதுல ஆல்பா தான் அதிகமான அளவுக்கு ஆல்பா அமினோ அமிலம் மட்டும் தான் கொடுக்கும். அடுத்த கொஸ்டின், கண்ணாடி அரித்தல் இச்சிங் ஆன கிளாஸ். கண்ணாடி அரித்தல் நடக்கணும் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆசிடா இருக்கும். அப்ப எது அப்படின்னா அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் வந்து கண்ணாடியை வந்து ஈஸியா இருக்கு. அடுத்து கேலிகோ பிரிண்டிங். அப்போ 1க்கு 3, ஸோ அந்த ஆப்ஷன்ல 1 இருக்கு பாருங்க. அதை வச்சு என்ன செய்யலாம், ஈஸியா கிளிக் பண்ணிடலாம். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவதுக்கு வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட்டு, தோல் களிம்பு வந்து ஜிங்க் கார்பனேட்டு, பூஞ்சை கொல்லின்றது போர்டாக்ஸ் மிக்சர்ஸ். இது ஒரு முக்கியமானது. போர்டாக்ஸ் மிக்சர்ன்றது ஒரு பூஞ்சை கொல்லியில் வரக்கூடியது. இதெல்லாம் வந்து அடிஷனலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, which one of the following compound is in wintergreen oil? வின்டர்கிரீன் ஆயில்னா என்ன, தமிழ்ல பசுமை கிரீன் ஆயில் அப்படின்னு, பசுமை குளிர்ந்த ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின் தான். வின்டர்கிரீன் ஆயில்ன்றது எந்த சேர்மம் வின்டர்கிரீன் ஆயில் உள்ளது, மெத்தில் சாலிசிலேட். எந்த வகையான சேர்மம், எந்த காம்பவுண்டு இந்த வின்டர்கிரீன் ஆயில் இருக்கு பிரசன்ட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. So the answer methyl salicylate. வேற மெத்தில் சாலிசிலேட்டை பேஸ் பண்ணி வேற அடிஷனலா ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது எதுக்காக யூஸ் ஆகுது, மெத்தில் சாலிசிலேட் வந்து பெஸ்டிசைட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டொமக்ல வந்துட்டு கரெக்டா டைஜஷன் ஆகலை அப்படின்னா அந்த டைஜஷன் ப்ராசஸுக்கும் இந்த வகையான ஆயிலை யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அடிஷனலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெஸ்டிசைட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து இந்த ஆப்ஷன்லாம் இல்லை, வின்டர்கிரீன் ஆயில் வந்து அதோடைய யூசஸ் என்ன, முக்கியமான பயன்பாடு என்னன்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் சொல்லலாம். யூஸ்டு ஃபார் பெஸ்டிசைட் சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் இன்கிரீடியன்ட்னு சொல்லலாம். ஏதாவது வாசனை திரவியங்கள் போன்ற ஏதாவது பயன்படுத்துறாங்கன்னா அதையும் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்மளுடைய டைஜஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும், செரிமானத்தை வந்து அதிகப்படுத்துறதும் இந்த வின்டர்கிரீன் ஆயில் பண்ணும். அதெல்லாம் அடிஷனல் யூசஸாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ரொம்ப முக்கியமானது. பிசிக்ஸ்ல ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினும் கண்டிப்பா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்ட்ரெஸ் இஸ் த ஃபோர்ஸ் அப்ளைடு பர் யூனிட் ஏரியா அண்ட் இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் பாஸ்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ஐ யூனிட் பாஸ்கல் அப்படின்றது கரெக்டா அப்படின்னா எஸ், ஒன்று பாஸ்கல்னு சொல்லலாம், இல்லைன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா விசையின் அளவு நியூட்டன், ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அதுக்கு ஏரியா வேணும், அப்போ மீட்டர் ஸ்கொயர் தான் ஏரியா. இப்போ ஃபோர்ஸுக்கு நியூட்டன் அப்ளை பண்ணலாம், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர் அப்ளை பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு வரும்போது ஒன்று பாஸ்கல் அப்படின்றது எஸ்ஐ யூனிட்டா இருக்கும், இல்லைன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரா இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்னாவே என்ன, ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஃபோர்ஸுக்கானது விசைக்கு அலகு நியூட்டன், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். அடுத்து ஸ்ட்ரெயின் பாருங்க. ஸ்ட்ரெயின் இஸ் த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த் அண்ட் இஸ் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி அப்படின்றாங்க. அதாவது 3v என்பது நீளத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கும் மற்றும் உண்மை நீளத்திற்கும் இடையான விகிதம். இதுக்கு வந்து அளவு கிடையாது, பரிமாணமற்றது அப்படின்றாங்க. பரிமாணமற்றதானா கண்டிப்பா பரிமாணமற்றதா, திரும்பிக்கு வந்து எந்த வகையான பரிமாணம் கிடையாது. திரும்பின்றது என்ன அப்படின்னா தகவல் பேஸ் பண்ணி தான் இருக்கு. திரும்பினா என்ன அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருள் வந்து எவ்வளவு அழுத்தம் இருக்கு, அந்த அழுத்தத்தின் கீழே எப்படி அது சிதைவடையுது அப்படின்றதான் அந்த திரிவுன்றது. அப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ரெயின் இருக்கும்.
ரெண்டாவது இதோட இந்த லென்த்ல இருக்கக்கூடிய மாற்றமும் ஒரிஜினலா இருக்கக்கூடிய அந்த லென்த்துக்கும் ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கும், ஒரு ரேஷியோ இருக்கும், அதையும் சொல்றாங்க. ஸோ அது கரெக்டான எஸ் கரெக்ட் தான். இதுக்கு அளவு கிடையாது அதுவும் சொல்லியிருக்காங்க. பரிமாணம் மற்றதா இருக்கா, எஸ் பரிமாணம் மற்றதான். இப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். ஓகே ரைட். அடுத்து நெக்ஸ்ட் 115. Nitrous oxide is known as laughing gas. It is also used in medical field as. அதாவது நைட்ரஸ் ஆக்சைடு வந்து சிரிப்பூட்டும் வாயுன்றது எல்லாருக்குமே தெரியும். சிரிப்பூட்டும் வாயு என்று அழைக்கப்படுவது எது? நைட்ரஸ் ஆக்சைடு. இதை வேற எதுக்காகவும் யூஸ் பண்றாங்க? அனஸ்தட்டிக்காகவும் யூஸ் பண்றாங்க, மயக்க மருந்தாகவும் யூஸ் பண்றாங்க. டென்டல் கிளினிக்ல ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. பல் சார்ந்து அதுக்கு அந்த மயக்க மருந்து கொடுத்து அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லையா, அந்த இன்ஜெக்ஷனுக்கு இந்த நைட்ரஸ் ஆக்சைடையும் யூஸ் பண்ணுவாங்க. வேற வலி நிவாரணியாகவும் யூஸ் பண்ணுவாங்க, மயக்க மருந்தாகவும் யூஸ் பண்ணலாம், வலி நிவாரணி அதுவும் யூஸ் பண்ணலாம். அதான் வலி நிவாரணி என்னன்னா அந்த வலிக்காம இருக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. அடுத்து which chemical is used in seeding clouds for artificial rain? ஆர்டிஃபிஷியல் ரெயின் அதாவது செயற்கை மழை அப்படின்னாவே நம்மளுக்கு முக்கியமா ஞாபகம் வருது என்னன்னா சில்வர் அயனோடி தான் ஞாபகம் வரும். மேக்சிமம் பேருக்கு வந்து பொட்டாசியம் அயனெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, சில்வர் அயனோட ஞாபகம் வச்சுக்குவாங்க. சில்வர் அயனோட ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா கண்டிப்பா எடுக்கலாம், சில்வர் அயனோட எடுக்கலாம். சப்போஸ் இந்த ஆப்ஷன் இல்லைன்னா ட்ரை ஐஸை கூட எடுக்கலாம். ட்ரை ஐஸ் எடுக்கலாம். ட்ரை ஐஸ்ன்றது தெரியும் இல்லையா, சாலிடு கார்பன் டை ஆக்சைடு, திண்ம நிலையில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தான் ட்ரை ஐஸ். இதெல்லாமே என்ன செயற்கை மழையை கிரியேட் பண்ணும். அடுத்து which sequence for greenhouse gases is based on GWP global warming processல இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் உடைய சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன்ல தான் வந்து இந்த குளோபல் வார்மிங்ல அதிகமா பங்களிப்பு அளிக்கிறது எது அப்படின்னா சிஎஃப்சி தான், குளோரோஃப்ளோரோ கார்பன் தான். ரொம்ப கம்மியா இருக்கிறது எதுனா கார்பன் டை ஆக்சைடுன்றது தெரியும். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல பாருங்க, சிஎஃப்சி எல்லாத்துலயுமே இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குல்லையே கம்மியா இருக்கணும். அப்போ இருக்கவே கம்மியா இருக்கிறது இங்க இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இங்க இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதுன்றதை பாக்குறதுக்கு இப்ப இங்க இருக்க பேலன்ஸ் ரெண்ட பாருங்க, மீத்தேன் இருக்கு, இது நைட்ரஸ் ஆக்சைடு இருக்கு. இது அதிகமா இருக்குமா, மீத்தேன் வந்து இதை காட்டி கம்மியா தான் இருக்கும். அப்ப மீத்தேன் இங்கிட்டு வந்திருக்கணும், அந்த இந்த இதில் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட். 118 which of the following pairs is incorrect? சிஎஃப்சி, சிஎஃப்சின்றது ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்கக்கூடியதா? எஸ், ஆமா, சிஎஃப்சி வந்து ஃபுல்லா வந்து குளிர்சாதன பெட்டில யூஸ் பண்ணுவாங்க, கரெக்ட் தான். அடுத்து மீத்தேன், பிளஃபிங் ஆஃப் ஃபீல்ட்ஸ். பிளஃபிங் ஆஃப் ஃபீல்ட்ஸ்ல மீத்தேன் வருமானா என்ட்ரிக் ஃபெர்மெண்டேஷன் கவுஸ்ல தான் மீத்தேன் வந்து கிரியேட் ஆகும் ஈஸியா, பட் இதுல வராது, அதனால இது தவறு. நைட்ரஸ் ஆக்சைடு வந்து மேக்சிமம் அந்த ஃபெர்டிலைசர்ஸ் தொடர்பாக யூஸ் பண்ணுவாங்க, அதனால இது கால்நடை விட்டுருக்காங்க, இதுவும் தப்பா தான் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு புதை எரிபொருள் எரித்தல் மூலமா கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரும், பர்னிங் ஆஃப் ஃபோசில் ஃபியூல்ஸ் மூலமா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளியே வரும். அப்ப எதெல்லாம் தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க, 2, 3 தவறா இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். அடுத்து the compound formed when aniline is heated with fuming sulfuric acid at 353 Kelvin is. அதாவது அனிலினை புகையும் கந்தக அமிலத்துடன் வெப்பப்படுத்தும் போது உருவாகும் சேர்மம் என்னன்னு இருக்கிறாங்க. இது எல்லா ஆப்ஷனுமே பாருங்க எப்படி இருக்கு நம்மளுக்கு, அமினோ பென்சின் சல்போனிக் ஆசிட் இருக்கு. அதுலயே எந்த டைப் ஆப்னு கேட்குறாங்க, PO அல்லது M இல்லாட்டி நைட்ரோ பென்சின் அப்படின்னு இருக்கு. அப்ப இதுலயே தெரிஞ்சிருது 3ல ஏதோ ஒண்ணுதான் இருக்க போகுது அப்படின்னு. அமினோ பென்சின் சல்போனிக் ஆசிட் தான் இதோட ஆன்சர். எப்படி அப்படின்னா அனிலனுக்கான ஃபார்மட் இதெல்லாம் வந்து அந்த கெமிஸ்ட்ரி மேஜரா இருக்கவங்க மட்டும்தான் பர்டிகுலரா அட்டன் பண்ணுவாங்க, அதுலயுமே அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒரு சில கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இன்டெப்தாகவும் இருக்கும். இப்போ அனிலனுடைய அந்த ஃபார்மட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து H2SO4, ஃபீமிங் H2SO4, அது இந்த புகைந்த கந்தகாமிலத்தோட ஹீட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா அந்த சல்பனிக் ஆசிடா வெளியில வரும்.
இப்படி வெளியே வந்துடும். NH2 SO SO3H இப்படி மாதிரி சல்பனிக் ஆசிடா வெளியே வரும். ஸோ அது அந்த ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்டானது. அடுத்த கொஸ்டின், கெமிக்கல் நேம் ஆஃப் டெஃப்லான். டெஃப்லானுடைய வேதிப்பேர் என்ன? டைரக்ட் கொஸ்டின். டெஃப்லான் டெட்ராஃப்ளோரோ அப்படின்னு யோசிக்கலாம். டெஃப்லான் டெட்ராஃப்ளோரோ எத்திலீன், பாலி டெட்ரா ஃப்ளோரோ எத்திலீன் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அசர்ஷன் ரீசன். ப்ரெஷர் அப்ளைடு டு எ ஃப்ளூயிட் இன் ஏ க்ளோஸ்டு கண்டெய்னர் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஈக்குவலி இன் ஆல் டைரக்ஷனா? எஸ், கரெக்ட் தான். ஒரு மூடிய பாத்திரத்தில் உள்ள திரவத்திற்கு அழுத்தத்தை கொடுத்தோம் அப்படின்னா அது எல்லா டைரக்ஷன்லையுமே ஈக்குவலாக தான் பரவும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அது என்ன விதி சொல்லுது? பாஸ்கல் விதி தான் சொல்லுது. இது கரெக்டு தான். ஒரு திரவத்துல எந்த புள்ளியில வேணாலும் ஏற்படக்கூடிய அழுத்த மாற்றம் திரவத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் குறையாம பரவும், ஈக்குவலா இருக்கும். ஒரு பால் இருக்கு அப்படின்னா அந்த பால் ஃபுல்லாவே வந்து என்ன, ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா அங்கங்க ஹோல் போட்டோம்னா எல்லா இடத்துலயும் ஈக்குவலா தான் என்ன போகும், அந்த கேஸ் வந்து வெளியாகும். இல்லை ஒரு வாட்டர் இருக்குன்னா 4 இடத்துல பஞ்ச் பண்ணி பாருங்க, அந்த வாட்டர் ஃபுல்லாவே என்ன ஈக்குவலா தான், ஒரே மாதிரி தான் வெளியாகும். அது எந்த லானா? பாஸ்கல் லா. ரெண்டுமே கரெக்டான கரெக்டு, சரியான விளக்கமும் கூட. அடுத்து, எத்தனால் C6H5OH அதோட CH3 2SO4 ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. இதோட வினைவிக்கு எதை பயன்படுத்துறாங்க? சோடியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்துறாங்க. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? இந்த XYX அண்ட் சாரி X+Y, அதில் இந்த XY என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட கிவன் எப்படியா இருக்கான்? X+Y கிடைக்குது. X+Y நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட கொஸ்டின் வந்து C6ஓட இது மெர்ஜ் ஆச்சுன்னா C7ம் ஹைட்ரஜன்ல 8 ஓவர். இது எதை குறிக்குது அப்படின்னா அனிஷோல் அப்படின்றத குறிக்கும். அனிஷோல்ன்றது 2 ஆப்ஷன்ல இருக்கு. C7 இங்க C6 வர இருக்கா, இதோட ஒரு கார்பன் மெர்ஜ் ஆகும். ஹைட்ரஜன் 5, ஒரு ஹைட்ரஜன் இதுல இருந்து ஒரு 3 கிடைக்கும். O தனியா பிரிஞ்சிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன? அதுதான் ஒன்று. CH4 O4 சல்பர் மட்டும் தனியா வந்துடும். இது எதை குறிக்குதுன்னா மெத்தில் ஹைட்ரஜன் சல்ஃபேட். மெத்தில் ஹைட்ரஜன் சல்ஃபேட். இது வந்து எத்தில் இருக்கு, இது மெத்தில். மெத்தனால், மீத்தேன். CH4னா மீத்தேன் இல்லையா? மீத்தேன் O4 இருக்கணும், மெத்தனால் சொல்லுவோம். மெத்தில் அப்படின்னு சொல்லலாம். இல்லை மெத்தில் ஹைட்ரஜன் சல்ஃபேட். SO4னா சல்ஃபேட் இல்லையா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, an acid is a substance that can lose a proton is called. இது கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம். அமிலம் என்பது இதுவும் என்ன 10th புக்லேயே டைரக்டாகவே இருக்கு. புரோட்டான்களை இழக்கும் தன்மை கொண்டது. யார் சொன்னது? யாருடைய ஸ்டேட்மெண்ட் இது? ப்ரௌன்ஸ்டட் லௌரியோடைய கான்செப்ட் தான். ஆசிட் அமிலம் அப்படின்னாவே புரோட்டானை இழக்கும் தன்மை கொண்டது. இப்போ காரம்னா எப்படி இருக்கும்? புரோட்டானை ஏற்கும் தன்மை உடையது. புரோட்டான் அப்படின்ற பேஸ் வந்துருச்சுனாவே அது யாரை தான் குறிக்கும் அப்படின்னா ப்ரான்ஸ்டட் லௌரி தான். 3 பேர் இருப்பாங்க. அரினியஸ் கான்செப்ட் ஒன்று இருக்கும். அரினியஸ் கான்செப்ட், அவர் ஆசிட் பேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் லூயிஸ் இருக்காரு. லூயிஸ் வந்து சொல்லியிருப்பாரு எலக்ட்ரான் பேரை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. எலக்ட்ரான் இரட்டையை அடிப்படையாக கொண்டு அமிலமானது எப்படி இருக்கும், காரமானது எப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. யாரு? லூயிஸ் கான்செப்ட். அரினியஸ் வந்து அமிலமானது காரமானது ஹைட்ரஜனையும் ஹைட்ரஜனை வச்சும், அதாவது எதெல்லாம் வந்து நீர் கரைசல்ல வந்து கரெக்டா வந்து அந்த நீர் கரைசல்ல அமிலத்தை கொடுத்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஆசிட் சொல்லியிருப்பாரு. H+ அயனியை கொடுத்துச்சுன்னா அதெல்லாம் ஆசிட், அல்லது ஹைட்ரோனியம் அயனை கொடுத்துச்சுன்னா அதெல்லாம் ஆசிடா பண்ணியிருப்பாரு. பேஸ்னா OH- கொடுத்துச்சுன்னா அதெல்லாம் பேஸ் சொல்லியிருப்பாரு. யார்? அரினியஸ். அதே மாதிரிதான் இவர். அமிலம்னா புரோட்டான்களை இழக்கும், புரோட்டான்களை இழக்கும், அங்கிட்டு இருந்தது ரிசீவ் ஆகும். காரம்னா புரோட்டானை ஏற்கும் தன்மையுடையது. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆல் லேந்தரைட்ஸ் ஆர் நான் ரேடியோ ஆக்டிவ்ன்றாங்க. ஸோ எல்லாமே நான் ரேடியோ ஆக்டிவ் இல்லை, ஒரு சிலது வந்து ரேடியோ ஆக்டிவா தான் இருக்கு.
ஆனால் இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக என்ன எல்லா லாந்தனைட்ஸுமே நான் ரேடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. இந்த இடத்துல வந்து ஆல் லாந்தனைட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஒரு சில லாந்தனைட்ல ஒரு சிலது மட்டும் ரேடியோ ஆக்டிவா இருக்கு. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து சம் ஆக்டினைட்ஸ் ஃபார்ம், சில ஆக்டினைடுகள் எப்படி இருக்கான், இந்த வகையான நேர் அயனிகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சோ நேர் அயனிகளை கொண்டுள்ளது. எஸ், கரெக்ட் தான். அடுத்து ஆக்டினைடு சேர்மங்களை காட்டிலும் லாமினைட் சேர்மங்கள் அதிக காரத்தன்மையுடையதா இருக்குமானா கிடையாது. அதிக காரத்தன்மையுடையதா இருக்காது, லெஸ், குறைவான காரத்தன்மை உள்ளதா இருக்கும். அடுத்து 5F வரிசை தனிமங்கள் மாறுபட்ட ஆக்சிஜனேற்ற நிலையிலான +2 இருந்து +7 வரை இருக்கும் அப்படின்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். இப்போ எது தவறுன்னு தான் கேட்குறாங்க. 1 தவறு, 3 தவறு. ஆப்ஷன் ஏ. அடுத்து இது டைரக்ட் கொஸ்டின். அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், வாட்டர்ல நீர்ல அயனி பெருக்கத்தோட மதிப்பு எப்படி இருக்கும் இவ்வளவு கெல்வின் வெப்பநிலையில அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின் தான். 1 × 10⁻⁻14 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் பவர் -6. அதான் இது ஒரே சிங்கிள் ஒன்னோட தான். இப்போ குரூப் ஒன்னோட ஒரு ரூதர்ஃபோர்டுடைய ஒரு ரூதர்ஃபோர்ட்னா எவ்வளோன்ற ஒரு சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி டைரக்டா கேட்கக்கூடிய கேள்வி, சிம்பிளானது, எப்பயுமே மாறாதது, கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய வெளியே தான் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அடிஷனலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது, which are the statements are true about the insufficient in nutrition and health? பின்வரும் எந்த வாக்கியங்கள் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவுகளில் சரியா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஊட்டச்சத்து குறைவால வர்றது அனிமிக் வருமானா எஸ் வரும். எப்படின்னா இரும்பு சத்து குறையறதுனால அனிமிக் வரும். இப்போ இரும்பு வந்து எதில் இருக்கு, மினரல்ஸ்ல இருக்கு, அது மைக்ரோ மினரல்ஸ்ல இருக்கு, அதனால அது ஊட்டச்சத்துல வரக்கூடியது. அடுத்து அண்டர்வெயிட், குறைவான எடையா அப்படின்னா ஊட்டச்சத்துக்கும் குறைவான எடைக்கும் எந்த ரிலேஷன் இல்லை. போதுமான நுண்ணூட்டச்சத்து கிடைக்காதனாலயா, எஸ், போதுமான நுண்ணூட்டச்சத்து கிடைக்காதனாலையும் இருக்கலாம். அண்டர்வெயிட்னா ஊட்டச்சத்து கொடுக்கல அப்படின்னா அண்டர்வெயிட் ஆகிரும். அப்படின்னு கரெக்ட் தான். எனஃப் மைக்ரோ நியூட்ரியன், போதுமான நுண்ணூட்டச்சத்து. போதுமான நுண்ணூட்டச்சத்து இருந்தா எதுக்கு சுகாதார குறை வரப்போகுது? இது தப்பு, இது கரெக்ட் தான். ஆப்ஷன்ல சி. அடுத்து 126, which are the statements are true about the insufficient in nutrition and health சொல்லியிருக்காங்க. அதாவது ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவுகள்ல எது கரெக்ட் அப்படின்றாங்க. ரத்த சோகை, அனிமிக் ஊட்டச்சத்து குறைவால தான் வருமா அப்படின்னா எஸ், கரெக்ட். எப்படின்னா ஃபெரஸ், இரும்பு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இரும்பு சத்து குறைபாடுனால வர்றதா அனிமிக். இப்போ இரும்பு சத்துன்றது வந்து இரும்பு வந்து எதுல இருக்கு அப்படின்னா மைக்ரோ மினரல்ஸ்ல இருக்கு. மைக்ரோ மினரல்ஸ் மேக்ரோ மினரல்ஸ் ரெண்டு வரும். அதுல மைக்ரோ மினரல்ஸ்ல வரக்கூடியது தான் அனிமிக். அப்போ இரும்பு சத்து குறைவினால அனிமிக் வருமானா வரும். அப்போ அது ஊட்டச்சத்துல ஒரு பார்ட்டா இருக்கு. ஸோ இது கரெக்ட் தான். அடுத்து அண்டர் வெயிட் ஆகுமா? ஆமா, போதுமான அளவுக்கு நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னா அண்டர் வெயிட் குறைய தான் செய்யும். இப்போ அண்டர் வெயிட் ஆகிடும், அதுவும் கரெக்ட் தான். அடுத்து எனஃப் மைக்ரோ நியூட்ரியன்ட், போதுமான நுண்ணூட்டச்சத்து. போதுமான நுண்ணூட்டச்சத்துன்றது வெறுமனே இருக்கு, ஸோ இதை சொல்ல முடியாது. இது 1, 2 இது எடுத்துக்கலாம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி 127, which one of the following is not correctly matched? எது கரெக்டா மேட்ச் ஆகலன்னு கேட்குறாங்க. கெலினா லெட், ஆமா, காரியம் தொடர்பானது, இது கரெக்ட் தான், இது கரெக்ட். பாக்சைட் அலுமினியமா? எஸ், கரெக்ட், அலுமினியத்தில். அடுத்து மெக்னீசியம் கார்பனேட் மேக்னசைட்ல இருந்து தான் எடுக்கப்படுது. எஸ், இதுவும் கரெக்ட் தான். 3மே கரெக்ட் தான். புரண்டம்ன்றது பாரஸ் சல்ஃபைட் கிடையாது, ஆக்சுவலி Al2O3, அதாவது அலுமினியம் ஆக்சைடா இருக்கு. அப்போ இது மட்டும் தான் தப்பு. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். லெட் டெட்ரா ஐத்தைல், மேட்ச் த ஃபாலோ தான் பண்ண சொல்லியிருக்காங்க. லெட் டெட்ரா ஐத்தல்ன்றது என்ன நம்மளுக்கு தெரிஞ்சது பாருங்களேன். திரவ ஹைட்ரஜன் வந்து ராக்கெட்டுடைய எரிபொருளாக இருக்கும். 1க்கு 3 எங்க இருக்குன்னு பாருங்க. சாரி, 2க்கு 3, 2க்கு 3 உள்ளது, இது 2 இருக்கு. வேற கார்பன் டை ஆக்சைடு வெப்பமயமாதல்ல வரும். அப்போ 4க்கு 1, அதை வச்சு என்ன செய்யலாம், 2க்கு 3 4க்கு 1ன்னு ஈஸியாக ஏதாச்சும். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். பேலன்ஸ் இருக்கிறத ஈஸியாக மேட்ச் பண்ணுங்க. லெட் டெட்ரா எத்தில் எதிர் தாக்கும் காரணியா இருக்கு. ஹைட்ரஜன் பெராக்சைடு, இது ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட். அடுத்த கேள்வி 129, the most commonly used method of sequencing
டிஎன்ஏ வாஸ் டெவலப்டு பை. இந்த டிஎன்ஏ வரிசைப்படுத்துதல அதிகமான அளவுக்கு பயன்படுத்தப்படும் இந்த முறையை உருவாக்கியவர் யார்? யாரால உருவாக்கப்பட்டதுன்னா ஃப்ரெட் ஷாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து சீக்வன்ஸை இந்த கரெக்டாக ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் பண்ணது, புரோட்டீனை ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் பண்ணது இவர் தான். டிஎன்ஏ வரிசைப்படுத்தல அதிகமாக அளவுக்கு வார்த்தை உருவாக்குறது இவர் தான். அதிகமான அளவுக்கு அதை பயன்படுத்துறது இவர் தான். யார்? ஃப்ரெட் ஷாங்கர். அடுத்தது ஹார்மோன் செக்ரேட்டட் பை நீரோ ஹைபோபைசிஸ். அதாவது ரெண்டு இருக்கு. பிட்யூட்டரி சுரப்பியில் பாருங்க, பிட்யூட்டரி சுரப்பி நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். அதில் அடினோ ஹைபோபைசிஸ் நீரோ ஹைபோபைசிஸ் சொல்லி ரெண்டு இருக்கும் பிட்யூட்டரி சுரப்பியில். பிட்யூட்டரி சுரப்பின்றது ஒரு சின்ன பட்டாணி அளவு தான் இருக்கும். அந்த பட்டாணிலேயே இப்போ ரெண்டு பார்ட் இருக்கு இல்லையா? ஒன்று அடினோ ஹைபோபைசிஸ், இன்னொன்று நீரோ ஹைபோபைசிஸ். இதில் அவங்க அதை தான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறாங்க. நீரோ ஹைபோபைசிஸ் வந்து எதை செக்ரிகேட் பண்ணும். அடினோ ஹைபோபைசிஸை பற்றி இப்போ லாஸ்ட்டாக அந்த குரூப் நடந்துச்சு இல்லையா? அதில் நிறையா வந்து அது மேட்ச பழமையாக கேட்டிருப்பாங்க. இந்த அடினோ ஹைபோபைசிஸில் வந்து என்னென்ன ஹார்மோன்லாம் வரும்? குரோத் ஹார்மோன் வரும், தைராய்டு செடியூசிங் ஹார்மோன் வரும், தைராய்டு தூண்டும் ஹார்மோன், அப்புறம் அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், அப்புறம் வந்து கொனடோட்ரோபிக் ஹார்மோன் ஜிடி கொனாட்ஸ்னா இனப்பெருக்க சுரப்பி தொடர்பான ஹார்மோன். இதெல்லாம் வந்து அடினோ ஹைபோபைசிஸ், அதாவது முன் கதுப்பு. இதெல்லாம் முன்கதுப்பு, இதெல்லாம் பின்கதுப்பு. இப்போ முன்கதுப்புல இதெல்லாம் வரும். இதெல்லாம் மேட்சப்பழையம் குரோத் ஹார்மோன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க குரூப் கொஸ்டின். நீரோ ஹைபோபைசிஸ் ரெண்டே ரெண்டு தான். அது ரெண்டு என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. ரெண்டே ரெண்டு என்னன்னா வாசோப்ரெசினும் ஆக்சிடோசினும். வாசோப்ரெசினுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஏடிஹெச் ஹார்மோன் சொல்லுவாங்க. ஏடிஹெச்னா அது வந்து நம்மளுக்கு வந்து சிறுநீரகத்துல அதோட மேற்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனு. அது எப்போ வந்து சிறுநீரகத்துல வந்து கரெக்டான அந்த ஹார்மோன் செக்ரிகேட் ஆகலையோ அப்போ வந்து போதுமான அளவுக்கு யூரின் என்ன ஆயிரும், எக்ஸஸா வெளில போயிடும். அதனால பாலி யூரியா வரும். அப்போ இப்போ அதிகமான அளவுக்கு யூரின் வெளியில போகுது அப்படின்னா அதிகமான அளவுக்கு தாகம் ஏற்படும். பாலிடிக்சியான்னு சொல்லுவாங்க. ஒன்றை தொட்டு ஒரு நோய் வந்துகிட்டே இருக்கும். அதான் வந்து அந்த இன்சுலினுக்கும் இதே மாதிரி ஒரு நோய் வரும், இன்சுலின் சார்ந்த அப்படின்னு ஒரு நோய். அதுவும் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தது. டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ன்னு சொல்லி இன்சுலின் குறைவா இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வரக்கூடிய பேர் வந்து டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்னு ஒரு பேர் இருக்கு. இது வந்து இந்த ஏடிஎஸ் ஹார்மோன் குறைவினால வர பேர் என்னன்னா இன்சிபிடிஸ் அப்படின்னு வரும். டயபெட்டிஸ் இன்சிபிடிஸ். இதுனா ஏடிஎஸ் ஹார்மோன் குறைவினால வரக்கூடியது டயபெட்டிஸ் இன்சிபிடிஸ். ஹார்மோனுடைய அதாவது இன்சுலின் குறைபாட்டினால வர்றது என்னன்னா டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னு வரும். இது வந்து டயபெட்டிஸ் இன்சிபிடிஸ்னு வரும். இந்த வாசோப்ரெசின் அல்லது இந்த ஏடிஹெச் ஹார்மோன் குறைவினால வரும். அடுத்த கேள்வி பாருங்க. ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு பெரிய பேஜஸ். இந்த பேஜஸ் படிச்சு பார்த்து புரிஞ்சுட்டாவே போதும். என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து ஒரு கேள்வி எடுத்துருக்காங்க பாருங்க. ஈஸியா ஒரு புவியியலோட உயிரினங்கள் தனித்தனி பகுதியில தானே ஆக்கிரமித்து வாழுது. ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான். ஒரு டைகர் இருக்கு, ஒரு எலஃபண்ட் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி தான். அதை தாண்டி அந்த எல்லையை தாண்டி வராது. வந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். நம்மளும் இப்படி தானே ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள தானே நம்ம வாழ்க்கை முறையை இது பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் சொல்லுவாங்க உயிரினங்கள் தனித்தனி புவியியல் பகுதியில் ஆக்கிரமிச்சிருக்கா. எஸ். அவற்றில் புவியியல் பிரிவின் காரணமாக இனக்கலப்பு செய்ய முடியாது. ஆனால் புவியியல் தடை நீக்கப்பட்டால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரிக்கப்பட்ட உயிரினங்கள் தீவிரமாக உருவாகிறது. அந்தந்த சூழலுக்கு ஏற்றதாக இருக்கு. தனித்தனி பரிமாண பாதைகளின் விளைவாக அந்த இனப்பெருக்கத்துடைய தடைகளை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுல எந்த வகையான தோற்றம் அப்படின்னா டைரக்டான கொஸ்டின் வேற்றிட உயிரின தோற்றம். இந்த இது அப்படியே புக்ல இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் அழகா அப்படியே இருக்கும். கொஸ்டின் நம்பர் 132. The reactions of glycolysis occurs in அப்படின்ட்டு. கிளைகாலிசிஸ் வினைகள் வந்து எங்க நடக்கும்ன்றாங்க. ஒரு செல்லுல சைட்டோபிளாஸ்ல தான் நடக்கும். டைரக்டான கொஸ்டின். கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா ஒரு குளுக்கோஸ் என்னவா மாறும்? குளுக்கோஸ் வந்து பைருவேட்டா கன்வெர்ட் ஆயிரும். இதெல்லாம் காலங்காலமா கேட்டுட்டு இருக்காங்க இந்த கேள்விலாம். அதாவது இந்த பிளான்ட்டோடைய இந்த ரெஸ்பிரேஷனு இதை ஃபுல்லாக நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. 10th புக்லேயும் இருக்கும், 11th 12th புக்லேயும் இருக்கும். அந்த ஏரியா மட்டும் நீங்கள் அதான் பர்டிகுலராக அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான். எல்லாத்தையும் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது. இந்த இம்பார்ட்டன்ஸ் ஏரியா மட்டும் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ரைட். இதோட ஆன்சர் என்ன? இப்போ சைட்டோபிளாஸ்டில் நடக்கும்.
do not require the presence of oxygen. ஆக்சிஜன் முன்னிலையில் தான் நடக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆரம்பத்துல கிளைகாலிசிஸ் நடக்கணும் அப்படின்னா அது ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். காமன் பேப்பே தான் இருக்கும். அதே மாதிரி குளுக்கோஸ் பைருவேட்டா மாறுது அப்படின்னா ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் ஒரு ஏடிபி ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அது ஏடிபியோட வடிவில் அந்த எனர்ஜியானது இருக்கும். என்ஏடிஹெச்சும் கொடுக்கும். ஏடிபி ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஏடிபியா இருக்கும். 2 டைம்ஸ் ஆஃப் ஏடிபியா இருக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க 133. which are the following facts are correct about prokaryotic cells? அதாவது prokaryotic செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? இதுவும் இந்த ஏரியாலாம் ரிப்பீட்டட் ஏரியா. prokaryotic செல்னா என்ன, யூகரியோட்டிக் செல்னா என்ன, இதோட டிஃபரன்ஸ், மெயின் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க. இது சரியா? தெளிவான உட்கரு கிடையாது. எஸ், தெளிவான உட்கரு கிடையாது. கரெக்ட் தான். ப்ரோக்ரியாட்ல வந்து உட்கரு இருக்காது. அப்படியே யூகேரியோட் அப்படியே ஆப்போசிட். நியூக்ளியஸ் வந்து அதுல இருக்கும், இதுல இருக்காது. உட்கரு இருக்காது. கரெக்ட். வேற எதெல்லாம் இருக்காது? மைட்டோகாண்ட்ரியா இருக்காது. அப்புறம் ரெட்டிகுலம் இருக்காது. என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்காது. அடுத்து இங்க பாருங்க நியூக்ளியஸ் காணப்படுகிறது. நியூக்ளியஸும் இருக்காது. இதுவும் இருக்காது. இது தப்பு. அடுத்து மைட்டாசிஸ் மியாசிஸ் செல் பிரிதல் நடக்குமா அப்படின்னா இது நடக்காது. அந்த மாதிரி செல் பிரிதல் நடக்காது. சபினால் சொல்லப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது. செல் நுண்ணுறுப்புகளும் கிடையாது. இப்போ 1, 4 மட்டும்தான் சரி. எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஒன். அடுத்த क्वेश्चन பாருங்க. ஹீமோஃபிலியா. ஹீமோஃபிலியான்றது எதோடைய நோய்? ஹீமோஃபிலியான்றது இதுல இந்த இங்கிலீஷ் வாங்க, கிறிஸ்மஸ் டிசீஸ். ஹீமோஃபிலியான்றது ஒரு கிறிஸ்மஸ் டிசீஸ். அதே மாதிரி ஒய் லிங்க்டு ஜீன். ஒய் லிங்க்டு ஜீன்ன்றது ஹேலண்ட்ரிக் ஜீன். இந்த மாதிரி இந்த ஒய் லிங்க்டு ஜீன்ன்றது என்ன அப்படின்னா, ஹேலண்ட்ரிக் ஜீனு ஒரு ஆள்கிட்ட இருக்கிறத எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? ரொம்ப ஈஸி. ஹேலண்ட்ரிக் ஜீன் வந்து ஹேலண்ட்ரிக் ஜீன் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா அவங்க ஒய் லிங்க்டு குரோமோசோம் தான் இருக்கும். அதை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, காதுகள்ல எல்லாம் அவங்களுக்கு இந்த ஓரத்துல நிறைய முடி வளர்ந்துருக்கும். அப்படி வளர்ந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹேலண்ட்ரிக் ஜீன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒய் லிங்க்டு குரோமோசோம்ல தான் அவங்களுக்கு அதிகமா இருக்குன்னு. அந்த ஒண்ணு வச்சு ஈஸியா கூட மேட்ச் பண்ணலாம். 2க்கு 4 2 இடத்துல இருக்கா. 1க்கு 2 இப்போ ஆப்ஷன்ல இது அழகா இருக்கு. அப்படியே ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இல்ல XX குரோமோசோம் வந்து ஃபீமேலுக்கு மேட்ச் ஆகும். இந்த 4க்கு 1ன்றத சாரி XX குரோமோசோம்ல வரும். பார் பாடிஸ் தான் வந்து நம்மளுக்கு ஃபீமேல் வருது. ஓகே, XXன்றது XX ஃபீமேலுக்கும் பொருந்தும். அங்க என்ன மீனிங் வச்சிருக்காங்க பாஸ். அடுத்த क्वेश्चन 134. மேட்ச் தி ஃபாலோயிங் இருக்கு. ஹீமோஃபிலியா அப்படின்றது எனது ஹீமோஃபிலியான்றது கிறிஸ்மஸ் டிசீஸ். அது என்ன கிறிஸ்மஸ் டிசீஸ்னா கண்டுபிடிச்ச ஒரு பேருங்க. அது ஸ்டீஃபன் கிறிஸ்மஸ் அவருடைய பேர். அதனால ஹீமோஃபிலியான்றது தெரியும் இல்லையா? ஹீமோஃபிலியா ஃபேக்டர் 9 டிஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டர் 9 டிஃபிஷியன்சி. ஹீமோஃபிலியான்றது ரத்தப்போக்கு. ரத்தம் வந்து கண்டினியூவா என்ன போயிட்டே இருக்கும், ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு இன்ஹெரிட்டட் டிசீஸ் வேற. அடுத்து இப்போ 1க்கு 2 எதுல இருக்குன்னு பாருங்க. இது 1 தான் இருக்கு. அழகா அப்படியே நினைச்சலாம் டிக் பண்ணிட்டு போகலாம். ஒய் லிங்க்டு இருந்தாலும் அடிஷனல் பாருங்க. ஒய் லிங்க்டுன்றது என்ன? ஹேலண்ட்ரிக் ஜீன். ஹேலண்ட்ரிக் ஜீன் இருக்கவங்கள ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். காதுகள்ல வந்து இந்த வெளிப்புறங்கள்ல வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆயிருக்கும், முடி வந்து வளர்ந்துருக்கும். ஹேலண்ட்ரிக் ஜீன் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி காதுல வந்து முடி வளரக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ 2க்கு 4 இங்க பாருங்க பாருங்க. அடுத்து பேர் பாடிஸ். இந்த பேர் பாடிஸ்ன்றது என்ன அப்படின்னா, இந்த பேர் பாடிஸ்ன்றது ஃபீமேல், அதாவது இந்த சொமாட்டிக் செல் அது ஃபீமேல்ல மேமல்ஸா இருக்காங்க இல்லையா? ஃபீமேல் மேமல்ஸ், பெண் பாலூட்டிகள் இருக்கு இல்லையா? இந்த பெண் பாலூட்டிகள்ல சொமாட்டிக் செல்ல இருக்கக்கூடிய இதுதான் வந்து இந்த பேர் பாடிஸ் சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பொதுவாக வந்து பெண்களுக்கு XX குரோமோசோம் இருக்கு இல்லையா? இதுல 1 வந்து டீஆக்டிவேட்டடா இருக்கும். இப்போ வந்து ஆண்களுக்கு வந்து XY இருக்கும். இந்த ஒரு X அப்படியே தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து 2Xல 1 டீஆக்டிவேட்டடா இருக்கும். இன்னொன்னு இருக்கு இல்லையா? அந்த டீஆக்டிவேட்டடா தான் என்ன சொல்லுவாங்கன்னா பேர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த டீஆக்டிவ்டு பேர் என்னன்னா பேர் பாடிஸ். அப்போ இங்கே பேர் பாடிஸ்ன்றது என்ன, ஃபீமேலை குறிக்குது. எக்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் குரோமோசோம். இப்போ உங்களுக்கு டக்குன்னு இப்படியும் வரலாம், டபுள் எக்ஸ்னாவே அது ஃபீமேல் தானே, இப்போ 4க்கு 1ன்னு போட்டுடலாம் அப்படின்னு இங்கே எடுத்து இங்கே 1ல் தான் 4க்கு 1 இருக்கு எடுத்து போட்டீங்கன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு தப்பா இருக்குல்ல, ஹீமோஃபிலியான்றது கிறிஸ்மஸ் டிசீஸில் வரல பார்த்தீங்களா. இப்போ அந்த மாதிரியும் நீங்கள் ரிலேட்டிவிட்டி பண்ணணும், பார்த்துக்கோங்க. அடுத்து 135 பாருங்க. In lower organisms, sometimes the entire mature organisms do not form gametes, but they themselves behave as gametes, and the fusion of such mature individuals is known as. டைரக்டான கொஸ்டின். சில சமயங்களில் முதிர்ந்த உயிர்களுடைய இணைச்சல்கள் உருவாகாமே அந்த உயிர்களை என்ன செய்யும், இணைச்சல் மாதிரியே ஆக்டிவேட் பண்ணி புதிய உயிர்களை தோற்றுவிக்கும். அந்த சேர்க்கைக்கு பேர் என்ன அப்படின்னா, அந்த செயலுக்கு பேரு ஹோலோகேமின்னு சொல்லுவாங்க, முழு சேர்க்கை அப்படின்னு. இடத்த கேள்வி பாருங்க. புகைப்பிடித்தலின் போது வெளிப்படும் புகையில், நம்ம ஸ்மோக்கர் பண்ணக்கூடிய அந்த புகையில என்ன இருக்குன்றாங்க, டைரக்டான கொஸ்டின். 10th புள்ளி இருக்கு, பென்சோபைரின் பாலிசைக்ளிக். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். 137. Consider following statement. Assertion: a diamond is not a good conductor of electricity. எஸ், ஆமா, கரெக்ட் தான். அதாவது வைரம் ஒரு மின் கடத்தி கிடையாது. வைரம் மின் கடத்துமா, மின்சாரத்தெல்லாம் கடத்தாது. It has no free electron. கரெக்ட் தான். வைரம் ஒரு மின் கடத்தி அல்ல, தனித்த எலக்ட்ரானை பெற்றிருக்காது, அதனாலதான் அது மின் கடத்தாது. கூற்றும் காரணமும் சரி, சரியான விளக்கமும் கூட. அடுத்து நியூட்ரோபில்ஸ். Choose the question. 138 பாருங்க. Choose the following pair which lack nucleus in the human blood. அதாவது மனித ரத்தத்துல நியூக்ளியஸ் எதுல இருக்காதுன்னு கேட்கிறாங்க. மெச்சூர்டு ஆர்பிசில இருக்காதுங்க. மெச்சூர்டு ஆர்பிசி வந்து எப்ப மெச்சூர் ஆகும் நமக்கு தெரியும். மெச்சூர் ஆகிறதுக்கான ரெட் பிளட் செல்ஸ் வந்து ரெட் பிளட் செல்ஸோட இன்னொரு பேர் தான் என்ன, எரித்ரோசைட். இது எப்போ மெச்சூர் ஆகும்னா 120 daysல இது டெத் ஆயிரும். அதுல வாழ்நாள் காலம் நம்ம பார்த்துருப்போம். ஆர்பிசியுடைய வாழ்நாள் காலம் 120 நாள். இதுக்கப்புறம் இது என்ன ஆகும், ஸ்பிளீன்ல போய் கொட்டிடும், திரும்ப ரீப்ராசஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் கிட்டத்தட்ட அந்த நாட்கள்கிட்ட வரும்போது ரொம்ப மெச்சூர் ஸ்டேஜுக்கு போயிடும் இல்லையா. அந்த டயத்தில் பார்த்தா அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்காது, அதே த்ரோம்போசைட்லையும் இருக்காது, ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். 139 பாருங்க. which are the following statements related to refractance of sound are incorrect னு கேட்டிருக்காங்க. பகல் நேரத்துல sound travels faster in the upper layers. ஆமா, கரெக்ட் தான். of the atmosphere because they are warmer than the surface air. surface air காட்டிலையும் மேல இருக்கக்கூடிய அந்த அப்பர் லேயர் எப்படி இருக்கும், வார்மா இருக்கும். அதனாலதான் என்ன சவுண்ட் வந்து டிராவல் பண்றது ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. இது கரெக்டானா? எஸ், கரெக்ட் தான். அடுத்து இரவுல டூரிங் நைட் டயத்துல sound bends away from the earth surface due to cooler air above அப்படின்றாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு. எது தவறுன்னு தான் கேட்குறாங்க. ரெண்டுமே தவறு இல்லை. neither one nor two. அடுத்து ஐடென்டிஃபை த கரெக்ட்லி மேட்ச்டு பேர். பாக்டீரியா ப்ரோக்ரியேட்டா? எஸ், பாக்டீரியா ப்ரோக்ரியேட் தான். இது கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு. புரோட்டிஸ்டா மஷ்ரூம் சேர்ந்ததா அப்படின்னா புரோட்டிஸ்டா மஷ்ரூம் சேர்ந்தது கிடையாது, தப்பு. பிளான்டே ஆஞ்சியோஸ்போர்ம் சேர்ந்ததுதான். அனிமேலியன்றது மைக்ரோபிளாசா கிடையாது. ஆப்ஷன் ஏ 1 and 3 த கரெக்ட்லி பேர். அடுத்து 141. அறிவியலின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் அறிவியல் வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ளலாமா? எஸ், கரெக்ட். அறிவியலோட வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் அறிவியலோட வளர்ச்சியை கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். கூட்டு கரெக்ட் தான். காரணம் என்ன, கடந்த காலத்துல வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை விவரிக்கும் புத்தகத்தை படிக்கும் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்ல சில யோசனைகளை பெற முடியும் தானே. கரெக்ட் தான். அதன் மூலமா தானே ஒரு அறிவியலை வளர்த்துக்க முடியும். எஸ், கரெக்ட் தான். ஆனா தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க. பாஸ் பண்ணி. அடுத்த கொஸ்டின் 141 பாருங்க. அசெஷன் ரீசன். அறிவியலின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் அறிவியல் வளர்ச்சியை அறிந்து கொள்ளலாமா? டெஃபினட்டா அறிந்து கொள்ளலாம். பேசிக் சயின்ஸ் படிச்சா தானே அவருடைய டெவலப்மெண்ட்டை பத்தி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். காரணம் பாருங்க, இதுக்கான காரணமானு பாருங்க. கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை விவரிக்கும் புத்தகத்தை படிக்கிறது மூலமா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற யோசனையை பெற முடியும் தான். அதன் மூலமா அறிவியல் வளர்ச்சியை வளர்த்துக் கொள்ளலாமா அப்படின்னா இது வேற ஸ்டேட்மெண்ட், இது வேற ஸ்டேட்மெண்ட். இது கரெக்ட், ஆனா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இது கிடையாது. நம்ம both A and R are true or is not correct explanation of A. 141.
டூரிங் விச் ஸ்டேட் ஆஃப் மியாசிஸ் கிராசிங் ஓவர் அக்கர்ஸ். குன்றல் பகுப்பின் எந்த நிலையில குறுக்கதிர் மாற்றம் நிகழ்கிறது? டைரக்டான கொஸ்டின். பாக்டின். இந்த 4 டீன் இருக்கும், லெப்லோ, சைக்கோ, பாக்டி, டிப்ளோ. அதோட 4 ப்ராசஸ் என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டேன்னா இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். லைகன் இஸ் ரிலேட்டட் டு டேஸ் டிவிஷன் கேட்குறாங்க. தாலோபைட்டா வகையை சேர்ந்ததான் லைக்கன். லைக்கன் வந்து ஒரு கூட்டு தாவரத்துலேருந்து பிரித்தெடுக்கக்கூடியது. அந்த கூட்டு தாவரம்ன்றது எந்த வகைன்றதுன்னா தாலோபைட்டா டிவிஷன் சேர்ந்தது, அந்த பிரிவை சேர்ந்தது. விச் ஆர் த ஃபாலோவிங் பொல்யூட்டன்ஸ் இன் வாட்டர் ஹேஸ் மினமெட்டா டிசீஸ்? மினமெட்டா டிசீஸ் இது ஆரம்பத்துலேருந்து கேட்டுருக்காங்க. மினமெட்டா டிசீஸ்ன்றது ஒரு மெத்தில் மெர்க்குரி. இதோட பொல்யூட்டன்னால தான் ஜப்பான்ல இது ஒரு பார்ட்ல இந்த நோய் வந்து அதிகமாக பரவுச்சு. மினமெட்டா டிசீஸ்ன்றது. அடுத்த கொஸ்டின் 145. விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் வித் ரெஃபரன்ஸ் டு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ஸ்? வாயுக்களுடன் நடைபெறும் உள்சுவாசம் தொடர்பானதுல எது சரின்னு கேட்குறாங்க. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னாவே கண்டிப்பாக அது மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்கணும். இப்போ இதை வச்சு ஈஸியாக ஆப்ஷனை ஃபிகர் பண்ணிடலாம். ஒரு மூலக்கூறு பயிர் வேறு கிடைக்கும், 3 கார்பன் டை ஆக்சைடு அளவுகளாக அது உடையும். ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஒன். அடுத்து விச் ஆர் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் டூரிங் டயஸ்டோல் இன் த ஹியூமன் ஹார்ட்? டயஸ்டோல், சிஸ்டோல் இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சிஸ்டோல் பை டயஸ்டோல் இல்லையா? இது எப்படி எழுதுவோம்? 120/80 Hg. இதுதான் இதோடைய. இப்போ சிஸ்டோல் மேலேயும் டயஸ்டோல் கீழே இருக்கணும். இப்போ சிஸ்டோலில் 120க்கு மேலே இருந்தால் அது ஹை ப்ரெஷராக இருக்கும். டயஸ்டோல்னா 80க்கு கீழே இருந்தால் அது லோ ப்ரெஷராக இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது என்ன கேள்வி கேட்குறான்னு பாருங்க. டூரிங் டயஸ்டோல் ஹியூமன் ஹார்ட்டில் டயஸ்டோல்ன்ற ப்ராசஸ் எப்போ நடக்கும்? சிஸ்டோல்னா லப்புன்ற சவுண்டு சிஸ்டோல் டயத்துலையும், டப்புன்ற சவுண்டு டயஸ்டோல் டயத்துலையும் நடக்கும். அப்போ நம்மளுடைய ஹார்ட்டோட பிக்சர் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஆரிக்கிள் ஒரு பார்ட் இருக்கும், வென்ட்ரிக்கிள் ஒரு பார்ட் இருக்கும். இது ரைட் ஆர்டிக்கிள், இது லெஃப்ட் ஆரிக்கிள். இது ரைட் வென்ட்ரிக்கிள், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருக்கும். அப்போ இதுக்கு இடையில ஒரு பைப் இங்கேருந்து நுரையீரல் தமனி கொண்டு போகும். இங்கிட்டு இருந்து நுரையீரல் இருந்து இங்கிட்டு வர்றது நுரையீரல் சிரை வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை இங்கே கொண்டு வரும். அயோர்ட்டா மூலமாக நிறைய ஆர்கன்ஸுக்கு பிளட்டை வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாற்றி கொண்டு போகும். இப்போ இங்கே பிளட்டு வந்து இங்கே வரும்போது டீஆக்சிஜனேட் பிளட்டாக உள்ளே வரும். உள்ளே வந்து ஆரிக்கிள் வென்ட்ரிக்கிளில் ஃபுல்லாகி அப்போ இங்கே ஒரு சுருக்க விழுவும். இப்போ அந்த சிஸ்டோல் அப்படின்னா அப்படி நல்லா சுருங்குறது. அந்த டயத்தில் என்ன, இப்போ இங்கே ஒரு வால்வு இருக்கும், ட்ரைகஸ்பிட் வால்வுன்னு சொல்லுவாங்க. அந்த வால்வு மூடும். திரும்ப இங்கே வென்ட்ரிக்கலுக்கு போயிட்டு வென்ட்ரிக்கல்லேருந்து பெருந்தமனி வழியாக நுரையீரல் தமனி வழியாக லங்ஸுக்கு போகும். லங்ஸ்லேருந்து டீஆக்சிஜனேட் பிளட்டை ஃபுல்லாக ஆக்சிஜனேட் பிளட்டாக மாற்றி நுரையீரல் சிரை மூலமாக லெஃப்ட் ஆரிக்கிள்குள்ள வரும். லெஃப்ட் ஆரிக்கிள்லேருந்து ஃபுல்லானது பின்னாடி லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அயோட்டா அதாவது பெருந்தமனி வழியாக ஆர்கனுக்கு கொண்டு போகும். இதான் ஹார்ட்டோட ஒரு ஃபங்க்ஷன். ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த டயஸ்டோல் டயத்தை தான் கேட்குறாங்க. அப்போ சிஸ்டோல் இங்கே இருக்கும், டயஸ்டோல் இங்கே. அப்போ சிஸ்டோல்னா இந்த பிளட் வந்து இப்படி உள்ள என்டர் ஆகிறது. இப்போ ஆரிக்கிளில் வர்றதான் சிஸ்டோல். டயஸ்டோல்ன்றது வென்ட்ரிக்கிளில் தான் வரும். இப்போ எல்லா ஆப்ஷனுமே பாருங்க, இங்கே அயோட்டா விட்டுருக்காங்க, அப்போ அது கண்டிப்பாக தப்பு. வென்ட்ரிக்கிளில் தான் இருக்கணும். இப்போ வென்ட்ரிக்கல் பாருங்க 2 ஆப்ஷன் தான் இருக்கும். லங்ஸ்ன்றது தப்பு. இப்போ வென்ட்ரிக்கிளில் தான் இங்கிட்டு இருந்து உள்ள நுழையும் போதையா வெளியே போக போதையா அப்படின்னா என்டர்ஸ் ஆகும் போது தான் இந்த டயஸ்டோல் ப்ராசஸ் நடக்கும். ரைட், அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். இதயம் ரத்தம் வந்து வென்ட்ரிக்கிளில் செல்லும் போது தான் இந்த டயஸ்டோல். அடுத்து 147 பாருங்க, கீழ்காணும் வாக்கியங்கள் இது தவறானது. எவ்ரி செம் ஜெல் will take 1 chromosome from each pair. எஸ், கரெக்ட். ஒவ்வொரு இனச்செறிவுட்டு செல்லிருந்து ஒவ்வொரு ஜோடியிலிருந்தும் ஒரு குரோமோசோமை எடுக்கும். 2n பேர் இருக்கும், அதுல இருந்து ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து 2வது இனக்கர்கள் உருவாகும் போது 2 அல்லீல்கள் ஒன்று சேர்க்கப்படும் போடுறாங்க. 2 அல்லீல்கள் ஒன்று சேர்மானா ஒன்று சேராது, 2 தனித்தனியாக தான் இருக்கும். இது தப்பு. அடுத்து மரபணுக்கள் குரோமோசோமிலையும் அமைந்துள்ளது. ஆமாம், எல்லா ஜீனுமே இதில் தான் லொக்கேட்டட், குரோமோசோமில் தான் இருக்கும். ஜீன்ஸ் ஆர் லொக்கேட்டட் குரோமோசோம். அடுத்து ஈச் ஜீன் கண்ட்ரோல்ஸ் 1 கேரக்டர். ஆமாம், ஒவ்வொரு மரபணுவும் ஒரு பண்பை வந்து கட்டுப்படுத்தும். ஒரு பண்பை மட்டும் தான் கட்டுப்படுத்தும். இப்போ இது 3 கரெக்ட். எது தவறு? ஆப்ஷன் பி தான் தவறு. அடுத்து a porter lifts 500 Newton up to a distance of 100 meter work done by the porter is, அதாவது ஒரு கூலி தொழிலாளர் 500 நியூட்டன் எடையை 100 மீட்டர் உயரம் தூக்கினார். இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு தொழிலாளர் வச்சுக்கிறோமே,
500 நியூட்டன் எடைய 100 மீட்டர் உயரம் அப்படி தூக்குறாரு, 100 மீட்டர் உயரம் தூக்கிறாருன்னா இது பெர்பெண்டிகுலரா இருக்கா இவர் செய்யற வேலைக்கு? அப்ப இந்த ஃபோர்ஸ், இந்த இவர் செய்யற அந்த வேலையானது எப்படி இருக்கும், ஒர்க்கானது எப்படி இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ 0 நியூட்டன் இந்த செல். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அடுத்து which are the following statements regarding escape speed are correct? எதுன்னு கேட்குறாங்க. எஸ்கேப் ஸ்பீட் அதாவது விடுபடு திசைவேகம்னு சொல்லுவோம். இந்த விடுபடு திசைவேகமானது ஒரு பொருள் கோளின் ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிக்க தேவையான ஒரு குறைந்தபட்ச வேகம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அப்படின்னா எஸ். ஏன்னா ஒரு பொருள் வந்து பூமியை விட்டு வெளியே போறோம் அப்படின்னா நல்லா ஹைட் ஏறினோம்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் போயிட்டு திரும்ப வந்துருதா, அந்த கிராவிடேஷன் அதிகமா இருக்கும். இப்போ சேட்டலைட்ல அனுப்புறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு இருந்தால் தான் இந்த எர்த்தை விட்டு வெளியே போகும். அப்போ ஒரு மினிமம் ஸ்பீடு வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் ஸ்பீடு வேணும். அந்த ஸ்பீடு என்ன அப்படின்னா 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு இத்தனை கிலோமீட்டர் மூவ் ஆகும். இப்போ இது ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து விடுபடு வேகம். எரியப்பட்ட பொருள் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகும் பூமிக்கு அப்படின்றாங்க. நெவர் ரிட்டர்ன், எப்பயுமே ரிட்டர்ன் ஆகாது. இது தப்பு. அடுத்து விடுபடு வேகம் பூமியின் மேற்பரப்பில் இருந்து எரியப்படும் திசையை பொறுத்து இருக்கும் அப்படின்றாங்க. திசையை பொறுத்து இருக்குமானா திசையை பொறுத்து இருக்காது. இது வந்து கிராவிடேஷனை பொறுத்து தான் இருக்கும். டிபெண்ட் ஆன் த கிராவிடேஷன். இதுவும் தவறு. இப்போ எது 1, 2 மட்டும் ரைட். அடுத்த கொஸ்டின், அசர்ஷன் ரீசன்ஸ். ஃபினால் இஸ் மோர் ரியாக்டிவா இருக்கும் பென்சினை காட்டியும் அப்படின்றாங்க. கண்டிப்பா ஃபினால் வந்து அதிகமான ரியாக்டிவ் உடையது. எதை விட? பென்சினை விட. டுவர்ட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ். அதாவது எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினையில பென்சினை விட ஃபினாலுக்கு அதிக வினைத்திறன் கண்டிப்பாக இருக்கும். காரணம் ஏன் அப்படின்னா இது ஒரு இன்டர்மீடியட் ஆர்னியம் அயன் வந்து நிறைய ஸ்டெபிளைஸ்டா இருக்கும். அதனால வந்து வினைத்திறன் அதிகமா இருக்கும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இடைவினைகளை புரியக்கூடிய அந்த அரினியம் அயனியானது அதிக உடனிசைவால் நிலைப்புத்தன்மை பெற்றதா இருக்கும். அதிகமான ஸ்டெபிளைஸ்டா இருக்கிறதுனாலதான் அந்த பென்சினை காட்டிலையும் ஃபினாலுக்கு அதிக வினைத்திறன் இருக்கும். அதனால இந்த கூற்று இந்த காரணமும் கரெக்ட் தான், சரியான விளக்கமும் கூட. அடுத்த கொஸ்டின் பாருங்க. According to Archimedes' principle, the upward thrust experienced by a body immersed in a fluid is equal to. அதாவது ஆர்கிமிடிஸ் கொள்கையின்படி ஒரு திரவத்தில் மூழ்கிய உடலுக்கு ஏற்படும் மேல் நோக்கிய உந்துதல் எப்படி இருக்கும்? நமக்கு தெரியும் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிள் என்ன அப்படின்னு. எவ்வளவுக்கு ஒரு பொருள் வந்து நீருக்குள்ள முங்குதோ அதே அளவுக்கானது வெளியில வரும். அப்ப அந்த திரவத்தின் எடைக்கு, வெளியேற்றப்பட்ட திரவத்தின் எடைக்கு சமமா இருக்கும். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின். The Doppler effect refers to the change in. டாப்ளர் எஃபெக்ட்னாவே நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா ஒளிமூலம் இருக்கும், கேட்னர் இருக்கும். இப்போ ஒளிமூலத்துக்கு கேட்னருக்கும் இடையே ஒரு சார்பு இயக்கம் இருக்கும். இப்போ இது டைரக்டாவே இருக்கு. சார்பு இயக்கம் இருந்தாதான் அந்த அதிர்வு, ஒளியோட அதிர்வெண்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஒன். அடுத்து which one of the following is correctly matched? சார்கோல். கரி வந்து ஒரு இன்ஆக்டிவ் கார்பன்றாங்க. அது தப்பு. அது ஒரு ஆக்டிவ் கார்பன். இப்போ இது கரெக்ட்லி மேட்ச் தானே கேட்குறாங்க. இப்போ இது தப்பு. அடுத்த டைமண்ட் ஒரு கண்டக்டர்ன்றாங்க. டைமண்ட் கண்டக்டர் கிடையாது, மின் கடத்து. மின் கடத்தாது, நான் கண்டக்டர், மின் கடத்தாது. அப்ப இதுவும் என்ன தப்பு. கிராஃபைட் அரிதில் கிடைத்துன்றாங்க. கிராஃபைட் இன்சுலேட்டரானா கிராஃபைட் நல்லாவே கடத்தும், மின்சாரத்தையும் வெப்பத்தையும் நல்லா கடத்தும். இட்ஸ் a குட் கண்டக்டர் இல்லையா? அப்ப இதுவும் என்னதான் தப்பு. அப்ப இது மூணுமே தவறு, சரியா மேட்ச் ஆகல. அடுத்து புல்லரின்றது கார்பன்ல இருக்கக்கூடிய ஒரு டைப். soluble form of carbon. Yes, correct. Option D is. அடுத்து which of the following is not a factor that determines the pressure exerted by a liquid at a point? பின்வருவனவற்றில் எது ஒரு திரவம் ஒரு புள்ளியில் செயல்படும் அழுத்தத்தை நிர்ணயிக்கும் காரணி அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ப்ரெஷர் எதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னா, ஒரு ப்ரெஷர் வந்து ஹைட்டை டிட்டர்மைன் பண்ணும், டென்சிட்டியை டிட்டர்மைன் பண்ணும், கிராவிடேஷனை டிட்டர்மைன் பண்ணும். இதுதான் ப்ரெஷர் ஈக்குவல் என்ன? ஒரு ஹைட் இருக்கணும், ஒரு டென்சிட்டி இருக்கணும், ஒரு கிராவிடேஷன் இருக்கணும். அப்போ இது 3 இருக்கணும், ஒன்று மட்டும் இருக்காது. எது? இந்த இருக்கு, ஹைட் இருக்கு, திரவத்தின் அடர்த்தி, ப்ரெஷர் இருக்கு, இதான் ப்ரெஷர், கிராவிடேஷன் இருக்கணும், ஈர்ப்பு முழுக்க இருக்கு. இது 3ம் இருக்கும். இது 3ம் கண்டிப்பா நிர்ணயிக்கும். எது இல்லைன்னு தான் கேட்குறாங்க. வெப்பநிலை ஒரு பாயிண்டா இருக்காது, ஒரு டிட்டர்மைன் பண்ணாததா இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி வந்து நிர்ணயிக்கும் காரணி கிடையாது. அடுத்து which of the following statement are correct? எது சரியானது?
பாருங்க, பேரோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஆமாவா? எஸ். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படக்கூடிய கருவி எதுனா பேரோமீட்டர். கரெக்ட். அடுத்து ஹைட்ரோமீட்டர் மெஷர்ஸ். ஹைட்ரோமீட்டர் எதை மெஷர் பண்ணும்? ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட்ஸ். ஆமா தானுங்க. அதாவது ஒரு திரவத்துடைய ஒப்படர்த்தியை அளவிட பயன்படக்கூடியது எதுனா ஹைட்ரோமீட்டர். அது எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலை பேஸ் பண்ணியிருக்கு. எஸ், கரெக்ட் தான். அடுத்து லாக்டோமீட்டர். லாக்டோனாவே பால்னு வரணும், பாலை அளவிடக்கூடியது. ஆனால் இங்கே என்ன ஈரபதத்தைன்னு சொல்கிறாங்க, அதனால் இது தப்பு. இது பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரியும். அடுத்து போத் ஹைட்ரோமீட்டரும் லாக்டோமீட்டரும் பேஸ்ட் ஆன் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எஸ், அது கரெக்ட் தான். 1, 2, 4 ஆப்ஷன் பி கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி 156. The following statement about inertia are correct. The inertia of rest refers to the inability of a body to change its state of rest on its own. அப்படின்றாங்க. அது ஓய்வு நிலைமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருள் வந்து தன்னிச்சையா ஓய்வு நிலையில இருக்கணும். இந்த ஓய்வு நிலையிலிருந்து மாற்ற இயலாத ஒரு நிலையா இருக்கணும். அது பேர் தான் என்ன? ஓய்வு நிலைமம். அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. ஓய்வு நிலைமம்னா ஒரு பொருள் தன்னிச்சையான ஓய்வு நிலையை மாற்ற இயலாத தன்மை. இது கரெக்டு. அடுத்து, ஒரு பேருந்து தொடங்கி இயங்கும் போது ஒரு நபர் பின்னோக்கி விழுவது இயக்கத்தின் நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டாகும். இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டானா? ஒரு பேருந்து இயங்குது, இப்போ பயணிகள்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க, இப்படி பின்னோக்கி தள்ளுறாங்க. அப்படின்னா என்னன்னா, பயணிகள் ஓய்வு நிலையில தான் இருக்காங்க. பாகம் தானே இயக்கத்தின் நிலை. அப்போ ஓய்வு நிலையில இவங்க இருக்காங்க. அப்போ பின்னோக்கி விழுவது என்னன்னா ஓய்வு நிலைமம் அப்படின்னு சொல்லணும். ஓய்வு நிலைமம் அப்படின்னு சொல்லணும். ஆனா இங்க இயக்கத்தின் நிலைமம் இருக்கு. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு இருக்கணும். இனர்ஷியா ஆஃப் மோஷன் இருக்கு. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு இருந்தா அது கரெக்ட். அப்ப அதனால இது தவறு. அடுத்து, பேருந்து வலதுபுறம் திரும்பும் போது பயணிகளும் என்ன செய்வாங்க? இடதுபுறம் தள்ளப்படுவது. ஏன்னா இப்படி பஸ் வந்து ரைட் சைடா பண்ணும் போது நம்ம இப்படி 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 பண்ணுவோம், ஆப்போசிட்டா பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா திசையின் நிலைமத்தால் அப்படின்றாங்க. அது கரெக்டா அப்படின்னா எஸ், கரெக்ட் தான். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்து, ஒரு பொருள் நிலை மாறாமை அதன் நிறைக்கு நேர்வதில் இருக்கு. கண்டிப்பா நேர்வதில் தான் இருக்கும். 1, 3, 4 சரியாக இருக்கும். ஆப்ஷன் பி. அடுத்து 157. The following is an applications of the law of conservation of momentum. உந்த அழிவின்மை விதியின் பயன்பாடு எதுன்றாங்க. டைரக்டான கொஸ்டின். துப்பாக்கி பின்னோக்கி தள்ளப்படுதல், ரிகாயில் ஆஃப் த கன். ஒரு கன் எடுத்து ஷூட் பண்றோம் அப்படின்னா அப்படி பின்னோக்கி தள்ளுவோம். அது எந்த விதினா அழிவின்மை விதியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம லா படி சொன்னோம் அப்படின்னா நீட்டினுடைய தேர்ட் லா வரும். அடுத்து, அந்த மூன் எ பர்சன்ஸ் வெயிட் வில் எப்படி இருக்கும்? நிலவுல ஒரு மனிதனுடைய எடை 6ல் 1 பங்கு தான் இருக்கும். நம்ம இங்க 60 கிலோ இருக்கோம்னா அங்க 10 கிலோ தான் இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். Why is it easier to swim in sea water than in river water? ஆற்று நீர்ல நீந்துறத காட்டியும் கடல் நீர்ல நீந்துறது ரொம்ப எளிதா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, கடல் நீர்ல இந்த டென்சிட்டி அதிகமா இருக்கும், அதிக அடர்த்தி இருக்கும். ஸோ எடுத்துன்னு அழகா அதன் காரணமாக தான் அதனுடைய மேல் நோக்கிய உந்து விசையை வழங்குது. அதனால ஈஸியா ஸ்விம் பண்ணலாம். ஆப்ஷன் சி. 160 அசல்சன்ட்ரேஷன். வாட்டர் ரிமைன்ஸ் கூல் இன் எத்தன் பாட்டர். ஆமா தானுங்க. அதாவது மண்பானையில் நீர் குளிர்ச்சியாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அசல்சன் கரெக்ட் தான். காரணம் என்ன சொல்றாங்க? கிளைமேட் ஆஃப் த பாட் அப்சர்வ்ஸ் கூல்ட் ஃப்ரம் த சரௌண்டிங் அண்ட் டிரான்ஸ்பர்ஸ் இட் டு த வாட்டர். அதாவது வெளியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அதை வாட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்றாங்க. தமிழ்ல பாருங்க, பானை களிமண் பொருள் சுற்றுப்புறத்திலிருந்து குளிர்ச்சியை அப்சர்வ் பண்ணி நீருக்கு மாற்றுதான். குளிர்ச்சியெல்லாம் அப்சர்வ் பண்ணாது. அந்த பானை வந்து களிமண்ணால் செய்யப்பட்டதான். அதுல நிறைய போர்ஸ் இருக்கும் இல்லையா, ஓட்டைகள் இருக்கும். அந்த துவாரங்கள் மூலமா எவாபரேஷன் ஆகும். அதனாலதான் என்ன குளிர்ச்சியா இருக்கு. அதனால இந்த காரணம் தவறா இருக்கு. கூற்று சரி. என்ன ஆப்ஷன்? சி. அடுத்த assertion reasons. A microwave oven heats food quickly by exceeding water molecules. கரெக்ட் தான். மைக்ரோவேவ் அடுப்பு உணவை விரைவாக சூடாக்குது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நீர் மூலக்குகள் என்ன ஆகும்? ஸ்டிமுலேட் பண்ணும். ஏன்னா அதுல அந்த நீர் மூலக்குள்ள ஒரு மின்புலமானது கிரியேட் ஆகும். அது என்ன செய்யும் அப்படின்னா அதோடைய ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணி அதுல இருந்து நிறைய ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதைத்தான் காரணமா கொடுத்துருக்காங்க. ஒரு அதிர்வு மின்புலத்தை உருவாக்கும். அந்த நீர் மூலக்கூறுகள் வந்து ஒரு விசையை செலுத்தி வெப்பத்தை உருவாக்குது. கரெக்ட்.
அப்போ சரியான விளக்கமும் கூட ஆப்ஷன் ஏ. The 162, which of the following is a use of ferromagnetic materials? Ferromagnetic materials உடைய பயன்பாடு டைரக்டான கொஸ்டின். நிலை காந்தங்கள் அதே மாதிரி மின்மாற்றின் உள்ளகம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆப்ஷன் பி. The 163, according to Raleigh's scattering law, ராலேயின் ஒளிச்சிதறல் விதி. குரூப் 1ல கூட ரூதர்ஃபோர்டை பற்றி ஒரு கேள்வி விட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். அதை மட்டும் நம்ம ஓரளவுக்கு நல்லா ரிவிஷன் பண்ணாவே இந்த லாஸ்ட் மினிட் எக்ஸாமுக்கு சப்போர்ட் ஆகும். ராலேவின் ஒளிச்சிதறல் விதியின்படி வளிமண்டலத்தில் எந்த நிற ஒளி அதிகமாக சிதறப்படுகிறது? டைரக்ட் கொஸ்டின். ப்ளூ. ஏன்னா விஜயாவில் ப்ளூ வந்து அதிகமாக ஸ்கேட்டரிங் ஆகும். அதோட வேவ்லென்த் கம்மி, வேவ்லென்த் கம்மியாக இருக்கும். அதே டயத்தில் ஸ்கேட்டரிங் அதிகமாக இருக்கும். வேவ்லென்த் கம்மிங்க, ஸ்கேட்டர் பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஸ்கேட்டரிங் அதிகமாக இருக்கிறனால தான் வானம் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. சரியா? அடுத்த கேள்வி 164. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் கரெக்ட் ஆர்டர். அனிச்சை வில்லின் செயல்படு உட்பொருளை சரியாக வரிசைப்படுத்து. ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா சென்சரி ரிசெப்டர். சென்சரி ரிசெப்டர். சென்சரி ரிசெப்டர்னா என்ன? ரிசெப்டர்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது, அதை ரிசீவிங் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்டா இருக்கும். சென்சரி ரிசெப்டர் 3 தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். 2 ஆப்ஷன் இருக்கு பாருங்க, 3 இங்க இருக்கு. அடுத்து 2வது பாருங்க, சென்சரி ரிசெப்டருக்கு அடுத்து ரிசெப்ட் பண்ணதுக்கு பின்னாடி அது என்ன செய்யும் அப்படின்னா சென்சரி நியூரான்ஸ்க்கு அனுப்பும். அதாவது உணர்ச்சி நியூரான்கள் அதை கொண்டு போகும், கடத்தி கொண்டு போகும், கேரி பண்ணும், கேரி பண்ணி கொண்டு போகும். இப்போ உணர்ச்சி நியூரானுடைய வேலை என்னன்னா கேரி பண்ணி கொண்டு போறது. ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணுது, அதுக்கப்புறம் அதை கேரி பண்ணி கொண்டு போகுது. அப்போ 3க்கு அடுத்து 2, இதுலேயே ஆப்ஷன் ஏல வந்து. அடுத்து என்ன செய்யும்? 5 இடையூரான், இன்டர் நியூரான். இன்டர் நியூரானா கேரி பண்ணி எங்க கொண்டு போகும்? ஸ்பைனல் கார்டுக்கும் கொண்டு போகும். இந்த இடைநியூரான் என்ன செய்யும்னா ஸ்பைனல் கார்டுக்கும் மற்ற பார்ட்டுக்கும் ஒரு இன்டர் கனெக்டிவிட்டியா இருக்கும். அதான் இடைநியூரான். அப்ப இதுக்கு அடுத்து இது வரணும். அடுத்து மோட்டார் நியூரான்ஸ். லாஸ்ட்ல எஃபெக்டர். எஃபெக்டர்னா அது எல்லாத்தையுமே என்ன செய்யும்? எல்லா ஆர்கனுக்குமே ரீச் பண்ண கொண்டு போகும். கடைசியில எல்லாத்துக்குமே கொண்டு போகும். அப்ப ஃபைனலா இருக்கிறது என்ன? எஃபெக்ட். இப்போ ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கும்? இப்போ தெரியாட்டி கூட இதை ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரிசெப்டர், அப்போ ரிசீவிங் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன? ரிசீவிங் அடுத்து வர்றது சென்சரி நியூரான்ஸ், அதாவது ஒரு உணர்ச்சியை டிரான்ஸ்ஃபர் பண்றது, கேரி பண்ணி கொண்டு போறது அப்படின்னு சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் 3. லாஸ்ட்ல ஒரு எஃபெக்டிவ், எப்பயுமே கடைசியா ஒரு எஃபெக்டர்னா என்ன? எஃபெக்ட்னா என்ன? கடைசி ஒரு விளைவுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அதை வச்சு என்ன செய்யலாம்? 3, லாஸ்ட்ல 1, 4, அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி கேள்விகள் இதே கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி போய் கொஸ்டின்ஸ்க்கு இப்படிலாம் ஆன்சர் பண்ணலான்றது தான் தெரியும். which are the following statements about atomic classifications are correct ன்னு இருக்காங்க. ஐசோடோப், ஐசோபாரா, ஐசோடோன் 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. இதுல ஐசோடோப்ஸ் அப்படின்றது என்ன? சேம் எலமெண்ட்ல சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்ன்றாங்க. கரெக்டா? அப்படின்னா கரெக்ட். எப்படி? இப்ப சேம் எலமெண்ட், இப்ப நான் உதாரணத்துக்கு 1H1, 1H2, புரோட்டியம், டியூட்டியம், டிரிட்டியம் 3 எடுத்துக்கிறேன். இப்போ எலமெண்ட் பாருங்க, 3மே என்ன? ஹைட்ரஜன் தான். இதுல கீழே இருக்கிறதா என்ன அப்படின்னா அட்டாமிக் நம்பர், அணு எண். அணு எண் அட்டாமிக் நம்பர். மேல இருக்கிறதா என்ன அப்படின்னா நிறை எண். இப்போ இந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கா? ஆமா. சேம் எலமெண்டா இருக்கு, சேம் அட்டாமிக் நம்பரா இருக்கு, டிஃபரெண்ட் மாஸ் நம்பரா இருக்கு. அப்போ அது கரெக்ட். அடுத்து ஐசோபார் வரேன். ஐசோபார் ஆர் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் எலமெண்ட்ஸ். டிஃபரெண்ட் எலமெண்ட்ல மாஸ் நம்பர் சேமா இருக்கும், ஆனா டிஃபரெண்ட் அட்டாமிக் நம்பரா இருக்குமா? ஆமா, கரெக்ட் தான். இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா ஐசோபார்னா என்ன? உதாரணத்துக்கு ஆர்கன் இருக்கு, இல்லை பொட்டாசியம் இருக்கு. இதோடைய நிறையன் 40, ஆனா அணியன் பார்த்தோம்னா 18. அப்ப அணியன் வேறுபட்டதா இருக்கு, நிறையன் ஈக்குவலா இருக்கு. ரெண்டுமே என்ன? வேற வேற எலமெண்ட். அதனால அது கரெக்ட். ஐசோபார். ஐசோடோன்னா என்ன? ஐசோடோன் ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட். ஒரே எலமெண்ட்ல சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும், பட் டிஃபரெண்ட் அட்டாமிக் நம்பர்ஸ் இருக்குன்றாங்க. இது தப்பு. ஏன் தப்பு?
சேம் எலமெண்ட் சொன்னனால தப்பு. டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருக்கணும். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருக்கணும். இப்போ இங்கே டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருந்தால் தான் நியூட்ரான்ஸ். நியூட்ரான்ஸ் ஈவனாக தான் இருக்கும். நியூட்ரான்ஸ்னா என்ன? நிறை எண்ணையும் அணு எண்ணையும் மைனஸ் பண்ணால் வர்றதான் நியூட்ரான்ஸ். நிறை எண்ணையும் அணு எண்ணையும் கழிக்கிறது, அதான் என்ன? நியூட்ரான்ஸ். அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது சொல்லுவோமே, கார்பன் எடுத்துக்கலாம். கார்பன் நைட்ரஜன் எடுத்துக்கலாம். கார்பன் 14, நைட்ரஜன் 7, C614 N 9 7 7 N 15. இப்போ இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட். இது ரெண்டுமே கீழே பாருங்க அணு எண், மேலே இருக்கிற ரெண்டு பாருங்க நிறை எண். ரெண்டுமே வேற வேறையா இருக்கா? ஆனால் நியூட்ரான்ஸ்ன்னு சொல்லும் போது இதுலேருந்து இதை கழிங்க. ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் என்ன? 14 8 போக 6 போக 8 தான், 15 7 போக 8. அப்போ நியூட்ரான்ஸ் ஈக்குவலாக இருக்கு. டிஃபரெண்ட் அட்டாமிக் நம்பர் தான், ஆனால் சேம் எலமெண்ட்டாக இல்லை, வேறுபட்டது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருக்கு. அதனால அது தவறு. இப்போ 1 2 மட்டும் தான் என்ன கரெக்ட். 166 மேட்ச் ஃபாலோயிங். ஐசோடோப்பா ஒரு பக்கம் அதோடைய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கோபால்ட் 60 என்ன? இதுதான் நம்மளுக்கு தெரியும், ஈஸி. ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர், புற்றுநோய் சிகிச்சைக்கு யூஸ் ஆகும். 1க்கு 2 ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து சோடியம் அயோடின். அயோடின் நல்லா தெரியும். அயோடின் 131 என்ன? டிடக்ஷன் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷன். தைராய்டு சுரப்பின் செயல்பாட்டை கண்டறிக்கிறதுக்கு அயோடின் தேவை. அப்போ 3க்கு 1 எங்கே இருக்குன்னு பாருங்க. இந்த 2 ஆப்ஷனில் இதில் மட்டும் தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறது பாஸ்பரஸ் 32 ஸ்கின் டிசீஸ் தான். சோடியத்துக்கு டிடக்ஷன் ஆஃப் பிளாக்ஸ் இன் பிளட் வெசல்ஸ். அடுத்து 167. Why is the boiling point of sea water higher than that of pure water? கடல் நீரின் கொதிநிலை தூய நீரை விட அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா கடல் நீரில் இருக்கக்கூடிய நிறைய அந்த கண்டென்ட் மாசுக்கள் இருக்கும், நிறைய இருக்கும், இம்பியூரிட்டிஸ் இல்லையா? சீ வாட்டர்ல நிறைய மினரல்ஸ் இருக்கும். அதனாலேயே அதோடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், அதோடைய பாயிலிங் பாயிண்ட் ரைஸ் ஆகும். அதான் அதோடைய காரணம். அதனாலதான் என்ன, தூய நீர்லையும் கடல் நீருடைய கொதிநிலை அதிகமாக இருக்கும். அடுத்து 168. Which of the following statements are correct regarding difficulty in breathing at higher altitudes? At higher altitudes, the air pressure is lower than at sea level. ஆமா தானங்க? அதாவது தமிழ்ல பாருங்க, உயரமான இடங்களில் காற்று அழுத்தம் எப்படி இருக்கும்? கடல் மட்டத்தை காட்டிலும் உயரமான இடத்துல கம்மியாக தான் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா கரெக்ட் தான். அடுத்து, the oxygen content in the air increases with altitude. உயரத்துடன் ரொம்ப உயரமான இடத்துல காற்றுல ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும்ன்றாங்க. காற்றுல ஆக்சிஜன் அளவு அதிகரிக்குமா? அதிகரிக்காது, குறையும். இது தப்பு. அடுத்து 3வது பாருங்க, லோயர் ஏர் ப்ரெஷர் மீன்ஸ் லெஸ் ஆக்சிஜன் இஸ் அவைலபிள் ஃபார் பிரீத்திங். ஆமா, குறைந்த காற்றழுத்தம்னா என்ன? மூச்சுடலுக்கு குறைவான ஆக்சிஜனை கிடைக்க செய்யறது. இது கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். அடுத்து, உயரமான இடங்களில் ஆக்சிஜன் குறைவா இருக்கனால தான் மூச்சு விடுறதுக்கு கடினமா இருக்கு. இதுவும் கரெக்ட் தான். 134 எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. 169. If the momentum of an object is tripled, its kinetic energy எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? நம்மளுக்கு ½ mv² ஒன்று போடுவோம். இங்கே மொமெண்டத்தை பேஸ் பண்ணியிருக்கனால v² வெலாசிட்டி போல் இங்கே மொமெண்டம் இருக்குது பை m. இதுதான் கைனடிக் எனர்ஜியோடைய ஃபார்முலா. மொமெண்டத்தை பொறுத்தளவு, உந்தத்தை பொறுத்தளவு. இது என்ன சொல்கிறாங்கன்னா 3 மடங்கு அதிகரிக்கலாம். எது? இந்த மொமெண்டமானது 3 மடங்கு அதிகரிக்கும். இப்போ இது 3 மடங்கு அதிகரிச்சிடறேன். 1/2 3 times of p. இது மொமெண்டம் 3 மடங்கு அதிகரிக்குது. டிவைடட் பை ½ 9p² by m. இப்போ இது 9 டைம்ஸ் ஒரிஜினல் காட்டில் எப்படி இருக்கு பாருங்க. 9 times of ½ p² by m இருக்குமா? அப்போ ஒரிஜினல் காட்டிலையும் எத்தனை டைம்ஸ் இருக்கு? 9 டைம்ஸ் இருக்கும். இப்போ 9 மடங்காக அதிகம். 170. The energy lost in the form of heat in an electrical circuit. ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்னு எடுத்துக்கிட்டாவே என்ன இருக்கணும் அப்படின்னா, இதுதான் ஃபார்முலா. H = I² RT. இந்த ஃபார்மேட் தான் வரணும். அதான் கேட்டிருக்காங்க. ஒரு மின் சுற்றின் மூலம் வெப்பமாக இழக்கும் ஆற்றல் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க.
இந்த வெப்பமாக இருக்கக்கூடிய ஹச் ஃபார் ஹீட், இந்த ஹீட் எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாத்துக்குமே நேர் விகிதத்தில் தான் இருக்கும். ஐ ஃபார் என்ன, கரண்ட்டுக்கு நேர் விகிதத்தில் தான் இருக்கும். ஆர் ஃபார் ரெசிஸ்டன்ஸ், மின்தடை, அதுக்கும் நேர் விகிதத்தில் தான் இருக்கும். டி ஃபார் டைம், அதுக்கும் நேர் விகிதத்தில் தான் இருக்கும். இதில் இப்போ ஆப்ஷனில் பாருங்கள் எது இருக்குன்னு, மின்தடை ரெசிஸ்டன்ஸுக்கு நேர் விகிதத்தில் இருக்கா, நேர்மாறானது, எஸ், இதே கரெக்ட் தான். அடுத்து இரண்டாவது பாருங்கள், கரண்ட்டுக்கு எதிர் விகிதத்தில், கரண்ட்டுக்கு எப்படி இருக்கும், நேர் விகிதத்தில் தான் இருக்கணும். மின்னழுத்தம் வராது, மின்னோட்டம் டைமுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட். அடுத்த கொஸ்டின் 171. which of the following pairs does not have the same SI units கேட்டிருக்காங்க. இதில் வந்து SI யூனிட் ஒரே மாதிரி இல்லை. இப்போ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் SI யூனிட் தெரிஞ்சால் தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். ஸ்பீடு வெலாசிட்டிக்கு என்ன, ஸ்பீடு வந்து வேகத்தின் அளவு SI யூனிட் மீட்டர் பெர் செகண்ட், திசை வேகத்துக்கும் அதே தான். இப்போ இங்கே வேலையின் அலகு, ஆற்றலின் அலகு ஜூல், ரெண்டுக்குமே ஜூல் தான். இங்கே விசை, ஃபோர்ஸ், விசையின் அலகு நியூட்டனு, அழுத்தத்தின் அலகு பாஸ்கல். இந்த ரெண்டு வேற வேறையா இருக்கு. நம்ம இதுதான் இடப்பெயர்ச்சி தொலைவுக்கு மீட்ரு, இது ரெண்டு சமம் தான். நம்ம இது மட்டும்தான் மாறுபட்டதாக இருக்கு. இது பயன்படுத்த கரெக்ட் ஈக்குவேஷன்ஸ். ஹச் ஈக்குவல் டு இப்போ தான் நம்ம போட்டோம். ஹச் ஈக்குவல் டு என்ன, ஐ ஸ்கொயர்டு ஆர்டிஆர் இருக்கணும். நம்ம இது தப்பு. பி ஈக்குவல் டு ஐஆர், இது கரெக்டு. பி ஈக்குவல் டு விஐ, பொட்டன்ஷியல் active ப்ரெஷர் விஏன்னு இருக்கு, இது கரெக்டு தான். எஃப் இஸ்கோல்டு ஆஃப் எம்இ ஸ்கொயர், ஆஃபை காணாம விட்டாங்க, ஆஃப் இருக்கணும், தப்பு. இப்போ 2, 3 மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷனில் 2 and 3, ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் 173. மேட்ச் த ஃபாலோயிங்காக இருக்குது. வேர் நிலத்தில் கீழ் நோக்கி வளர்றது எப்படி இருக்குன்னு சிம்பிளான கொஸ்டின் தான். வேர் வந்து கீழ் நோக்கி வளர்றது, அப்போ புவியை நோக்கி போகுமா, அப்போ நேர் புவி சார்புடையது. 1க்கு 4 ஒரே ஆப்ஷனில் தான் இருக்கு. இருந்தாலும் அடுத்தது பாருங்க, தண்டு ஒளியை நோக்கி வளருது. தண்டு வந்து சன்லைட்டை நோக்கி வளர்ந்துச்சு அப்படின்னா என்ன, நேர் ஒளி சார்பாக. அதே மாதிரி தண்டு மேல் நோக்கி, இது ஒளியை நோக்கி வளருது, இது மேல் நோக்கி மட்டும் வளர்ந்துச்சுன்னா அது என்ன, 2க்கு 1 இதாக இருக்கு. இப்போ 3க்கு எதிர், ஏன்னா புவியோட ஆப்போசிட்டில் தான் மேல் நோக்கி வளர்ந்துட்டு இருக்கோம். இது பேலன்ஸ் ஒன்று தான் இருக்குது, அது எதிர் ஒளி சார்பு. ஆப்ஷன் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி, டூப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ டேக்ஸ் பிளேஸ் டூரிங், எந்த ஸ்பேஸில் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது இந்த ஸ்பேஸ் தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதில் ஆன்சர் என்னன்னா G2 ஸ்பேஸ், 3 ஸ்பேஸில் நடக்கும். அது என்னன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. G1 S, G2. G1 அப்படின்றது மைட்டாட்டிக் நடக்குது இல்லையா, மைட்டாட்டிக் பிரிவு, அதுக்கு முன்னாடியே நடக்கிறது, போஸ்ட் மைட்டாட்டிக் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. போஸ்ட் மைட்டாட்டிக் பேஸ். G2 அப்படின்றது அதுக்கு பின்னாடி லாஸ்டா நடக்குது, ப்ரீ மைட்டாட்டிக் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. G2ன்றத ப்ரீ மைட்டாட்டிக் பேஸ், இது வந்து ப்ரீ மைட்டாட்டிக் பேஸ். சரியா? இப்போ வேற இதுல என்ன அடிஷனலா தெரிஞ்சுக்கலாம், G1 பேஸ்ல என்ன தெரிஞ்சுக்கலாம். G1 பேஸ்னா எதெல்லாம் சிந்தசிஸ் பண்ணும் அப்படின்னா, டிஆர்என்ஏ இதை சிந்தசிஸ் பண்ணும், அதே மாதிரி எம்ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணும், ரிபோசோமு அதை சிந்தசிஸ் பண்ணும். ஏன்னா ஒரு டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்குதுன்னா இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். அது G1 பேஸில் நடக்கும். எஸ் பேஸில் என்ன நடக்கும், எஸ் பேஸில் இந்த ரிப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாக எஸ் பேஸில் தான் நடக்கும். ரிப்ளிகேட் ஆகுறது, ரிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எனிதிங் அதெல்லாமே எதில் தான் நடக்கும், எஸ் பேஸில் தான் நடக்கும். சிந்தட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். எஸ் பேஸ் எப்படி சொல்லலாம், சிந்தட்டிக் ஃபேஸ். ஃபுல்லாக ரிப்ளிகேஷன்ஸ் நடக்கிற ஃபுல்லாகவே எஸ் பேஸ். G2 பேஸில், இல்லை G2 பேஸ்னா டூப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாகவே G2 பேஸில் தான் நடக்கும். ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஒன். இப்போ G2 ஸ்பேஸில் எடுத்துக்கிட்டோம்னா வேற என்ன அடிஷனலாக சொல்லலாம்னா, டூப்ளிகேஷன்ஸ் நடக்கும். இப்போ டூப்ளிகேஷன்ஸ் எதுலலாம் நடக்கும், மைட்டோகாண்ட்ரியல் மாதிரியே, மைட்டோகாண்ட்ரியல் மட்டும்தான் டூப்ளிகேஷன்ஸ் நடக்குமா அப்படின்னா இல்லை, சென்ட்ரியோல்லையும் டபுள் ஆகும், டூப்ளிகேட் ஆகும். அதே மாதிரி குளோரோபிளாஸ்ட், இதில் எல்லாமே சென்ட்ரியோலோ, குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியல் எல்லாமே டூப்ளிகேஷன்ஸ் நடக்கும். ஸோ ஃபைனலி 175 கொஸ்டின் 175 கேள்வி. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆர்கனிசம்ஸ் பேஸ்ட் ஆன் தர் எவாலுவேஷன்ஸ். எவாலுவேஷன்ஸ் பேஸ் பண்ணி ஆர்கனிசம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. உயிரினங்களின் பரிமாணத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்க,
பிரயோசோவா தான் ஃபர்ஸ்ட். இது எங்க ஆப்ஷன்ல இந்த 2 இருக்கு. பிரயோசோவாவுக்கு அடுத்து இருக்கிறது பிராங்கியோபோடா. இதெல்லாம் கொஞ்சம் இன்டெப்தான கொஸ்டின். இதை ரீட் படிச்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். இது மூணாவது என்ன இருக்குது? கொரோனேடா. லாஸ்ட் தான் என்ன? போகனோப்ரா. ஆப்ஷன் சி இதை சயின்ஸில் நிறைய இருக்கும், நம்ம நிறைய கண்டக்ட் படிக்க முடியாது. இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஏரியா எங்கெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு அந்த ஏரியாவுடைய அந்த பார்ட்ஸ் மட்டும், உதாரணத்துக்கு ரெஸ்பிரேஷன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அந்த ஏரியாவை மட்டும் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக படிங்க. இப்போ எங்கெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்கன்றத பார்த்துட்டு அதை மட்டும் ஒரு டச்சப் பண்ணிங்கனாவே அப்கமிங் எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்.